புதுவரவு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதரை சந்திக்க இருக்கிறோம். திரைப்பட இயக்குனர், பல குறும்படங்களையும் இயக்கியிருக்கிறார். அவருக்குள்ள பல படைப்புகளும் இருக்கிறது. இயக்குனர் கிங் சார்லஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கு? திரைப்பயணங்கள் என்ன, கொஞ்சம் இது வரைக்கும் சந்தோஷமாக போயிட்டு இருக்குது. அடுத்த கட்ட படப்பிடிகள் வேலைக்காக பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடந்து போயிட்டு இருக்குது. சீக்கிரமாக ஒரு படத்தை, அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கான வேலைப்பாடு பேசிகிட்டு இருக்கோம். சில தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம இப்போது சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு முன்பாக உங்களுடைய பின்னணி, இந்த கிங் சார்லஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய ஒரிஜினல் பெயரே கிங் சார்லஸ் தானா? இல்லை அதனுடைய ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கா? ஏன்னா கிங்குங்கிறது ஒரு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு படை தலைவன், ஒரு படை வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது இயற்கையான ஒரு பேர் கிங் சார்லஸ் தான். இல்லை, இயற்கையாக பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு பேர் இருக்குது. கிங் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு, அதாவது கிரிக்கெட். அந்த கிரிக்கெட் விளையாடுறப்போ எனக்கு இந்த விரல் கொஞ்சம் உடஞ்சி போச்சு. அப்போது வந்து டோர்னமெண்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, 15 கிராமம்லாம் சேர்ந்து பண்ணுறது. அப்போது அந்த டைமில் வந்து அந்த கிரிக்கெட் கேப்டன் நான் தான். அப்போது இந்த விரல் எனக்கு உடஞ்சிருந்ததால் நான் விளையாட முடியாத சூழ்நிலை. அப்போ எல்லாமே விளையாடிருப்பாங்க. ஃபைனல் அப்போ எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். 6 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும், லாஸ்ட் விக்கெட்டு. அப்போது வேறு வழி இல்லை, பேட்டும் பிடிக்க முடியாது. ஏன்னா மூங்கில் பிளாஸ் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, பேட்டே பிடிக்க முடியாது. அப்போது வேறு வழி இல்லாமல் இறங்கி தான் ஆகணும். ஃபைனல் எதிர நம்ம பையனை, அவனை கூப்பிட்டு சின்னதாக ஒரே ஒரு ரன் மட்டும் நீ அடித்து அந்த பேட்டிங் கொடுத்துட்டு நான் பாரு எப்படி நீங்கள் விளையாடுவீங்க, முயற்சி அப்படின்னா. அதே மாதிரி ஒரு பால் எப்படியோ ஒரு ரன்னு தட்டி உடனே ரன்னிங்கில் போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பால் விட்டாச்சு, திரும்ப ஒரே பாலில் 4 அடித்தாச்சு. 4 அடித்த உடனே எல்லாம் பிடிச்சி தூக்கி கொண்டாடி எல்லாம் இது பண்ணி பரிசு கொடுக்கும்போது அந்த பஞ்சாயத்து தலைவர், அங்கே இருக்கிற ஊர் பெரியவங்க எல்லாமே விளையாட முடியலைன்னு தெரிஞ்சும், விளையாட முடியாதுன்னு தெரிஞ்சும் அவர் இறங்கி இந்த டீமை வெற்றி பெற்று அடித்து ஜெயிக்க வச்சிருக்காருன்னா ஒரு தன்னம்பிக்கை. இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கிங்கு, இவர் முயற்சி வீணாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு என்றைக்குமே கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காரண பெயர் தான் கொடுத்துட்டாங்க, பட்ட பெயர் கொடுத்துட்டாங்க. ஆணையிலேருந்து என்னன்னா, கிங்காக இருந்தவரே இன்னைக்கு கிங் சார்லஸா போகிறேன்னா இப்போ எல்லாமே வந்து கிங்கு அப்படி கொடுக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணால் கூட அதை சீரியஸாக பண்ணுவோம். டைமிங் பார்ப்பேன். முதல் விஷயம் டைமிங், பஞ்சுவாலிட்டி பண்ணணும். இப்போ மேலே ஒரு பறவை பறக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பறவையை, ஒரு பறவை உட்காந்துருக்குன்னா அதை அடிக்கலாம், கல் எரிஞ்சு அடிக்கலாம், உண்டிகள் வச்சு அடிக்கலாம், வில்லு வச்சு அடிக்கலாம். மேலே பறக்கிற பறவை யாரும் அடிக்க முடியாது. அதில் நான் பறக்கிற பறவையை, அதாவது ஒரு 50 அடி தூரத்தில் பறக்கிற பறவையை அடிப்பேன் சின்ன வயசுல. அப்போ அது பறக்கிற பறவையை அடிச்சுன்னா அப்போ பசங்களாம் என்னை கூப்பிட்டு கிங்குன்ற பேர் உனக்கு வந்து சரியா அவனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஒரு கச்சேரிக்கு பாட்டு போய் பார்ப்பேன், நிற்பேன். அந்த இடத்துல எதாவது தள்ளி இங்கே நிற்கக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவாங்க. அடுத்த நிமிஷம் அடுத்த அந்த ஊரில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, கச்சேரி வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நான் ஸ்டேஜில் நிற்பேன் பாட்டு பாடுறது. என்னை தள்ளி ஒதுக்கி விட்ட இடத்துல நான் போய் ஸ்டேஜில் என்னை கூப்பிட்டு நிற்க வைக்கிற மாதிரி நான் பயன்படுத்திக்குவேன். போன வருஷம் வந்தால் என்னை நம்ம தள்ளி விட்டோம், இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் வந்து மாஸ்டர் கூப்பிட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிடணும். அப்போ எனக்கு என்னன்னா, திடீர்னு ஒரு மைக்கை கொடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, எல்லாம் ஸ்கிரிப்ட் வச்சு பாடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவும் பாட மாட்டேன், அப்படியே பாடுவேன். அப்போது பாடின மொதல் பாட்டே எனக்கு வந்து ஒன் மோர் திரும்ப ஒன் மோர் பாட்டு உண்மை கேட்குற அளவுக்கு என்ன பாடல பாட்டு? அந்த ஆமுதல் அக்கு தானடா,
அந்த சாங் வந்து ரொம்ப அந்த அந்த பீரியட்லாம் ரொம்ப ஆமா ஐட்டம் சாங், ஆமா, ஆமா. குத்து சாங். அதை போட்டோம்னா அந்த டைமுக்கு எல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து அந்தந்த டைம் விளையாடுவாங்க. அந்த டைம் நான் அந்த பாட்டு பாடுறேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் பாடும்போது ஒரு ஸ்டேஜ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ பாடும்போது பாடி முடிச்சுட்டேன். நல்லா பண்ணணும் என்னன்னு தெரியல, பாடிட்டேன். மறுபடியும் என்னன்னா ஒன் மோர், மறுபடியும் பாடி முடிச்சிட்டேன். மறுபடியும் ஒன் மோர். சரி, அங்க 1 more கொடுத்தீங்க, இங்க ஒரே ஒரு சின்ன 1 more. அந்த பாட்டு சும்மா 2 லைன் பாடுனீங்க. 1 more நிறைய பேர் கேட்டாங்க, நாங்களும் அவங்களும் சார்பா 1 more கேட்டோம். சரி. 2 லைன் முதல்லக்கு தானடா ஏன் அக்கா பொண்ணு கிக்கு தானடா, முதல் எட்டு தானடா இவ சில்வர் தட்டு தானடா, கொட்டாங்குச்சி உள்ள வயடி 2 பேரும் கூட்டாஞ்சோறு ஆக்கி தருவலாம், 8ஆம் நம்பர் போல வேகத்தை நானும் இப்போ 1ஆம் நம்பர் ஆக்க போறேன்டி. முதல்லக்கு தானடா ஏன் அக்கா பொண்ணு கிக்கு தானடா, வழ மரமா இருக்கிறாளே வழப்பா சறுக்குறாளே, கந்து வட்டியா பெருக்குறாளே கண்ணை உருட்டி முறுக்கிறாளே. சிறப்பு சார். பாடல்களும் அருமையா பாடுறாரு. அழுத்த திருத்தமா நீங்க பாடுனீங்க. ஆமா, அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது. அந்த டைம்ல எனக்கு அந்த பாட்டு பாடணும். அதுக்கப்புறம் எல்லாமே நிறைய பாடல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் எனக்கு பாட ஆரம்பிச்சு கொடுத்துட்டாங்க. சார், இது உங்களுடைய சொந்த ஊரு சார்? நீங்க என்னுடைய சொந்த பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் பாண்டிச்சேரி தான். புதுச்சேரி தான் என்னுடைய எல்லா பிறந்தது வளர்ந்தது இருந்தது எல்லாம். இடையில கொஞ்ச நாள்ல கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையால பக்கத்துல தங்கர்பச்சம் சார் இருக்கார்ல, அவர் ஊர் பக்கத்துல இருந்தேன். அதான் அழகி படத்து கூட அங்கதான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சு நம்ம இங்க வந்தாச்சு. அதுல இருந்து சினிமா போராட்டத்துக்கு. எந்த வயசுல சென்னைக்கு வந்தீங்க? சென்னைக்கு அதாவது திரைப்படம் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இதோட ஒரு 15 வருஷம். நான் போகாத கம்பெனி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்டா போனேன், ஜூனியர் ஆர்டிஸ்டா போனேன். அப்புறம் ஒரு டைலாக் இது நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணேன்னா அலெக்ஸ் பாண்டியன்லாம் நடித்தேன். ஆனால் அதில் இருக்காது. விசுக்கு பேட்டி எடுத்திருப்பேன் லாஸ்ட் சீன்ல, அதில் இல்லை. இந்த காணப்பா இது கருப்பு சாமி படம் நல்லா இருந்தால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை ஏதோ பண்ணியிருப்பேன். அர்ஜுன் படம், ஓம் படம், கிரைம் போலீஸாக நடிச்சிருப்பேன். அர்ஜுன் கூட நடிச்சிருப்பேன். அது அர்ஜுனுக்கு எனக்கும் டைலாக் போர்ஷன் இருக்கு. அப்போது கேட்டார் என்ன, அவர் என்ன பண்ணாருன்னா, நான் சேரில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்படின்னாரு, என்னை பார்த்து அப்படின்னாரு. நான் என்ன அப்படின்னேன், வந்து கிட்ட வந்தார். என்ன பண்ணுறீங்க சார், இந்த மாதிரி உங்களுடைய கேஸ் விஷயமா ஸ்பெஷல் ஆஃபீஸர் பேர் என்ன கிங் சார் அப்படின்னா, என்ன என் பேர் எடுத்து சார் நீங்கள் ஆக்ஷன் நான் ஆல் ரவுண்டு கிங் சார் அப்படின்னா, என்னது நீங்கள் ஆக்ஷன் கிங் சார், நான் ஆல் ரவுண்டு கிங் சார். ஆல் ரவுண்டுனா என்னென்ன எல்லாமே சார் அப்படின்னு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோளில் தட்டி சினிமா இன்னைக்கு நான் இந்த சினிமா விடாமல் இருக்கிற காரணம்னா ஆக்ஷன் கிங் சொன்ன ஒரு வார்த்தை தான். சினிமாவுக்குள்ள என்ட்ரி காலை வச்சுட்டீங்க, எந்த காரணத்தை கொண்டு பின்வாங்கி போவாங்க அப்படின்னு சொன்ன அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னும் விடாமுயற்சியா இந்த போராட்டத்துல இன்னமும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவருடைய வார்த்தை வந்து எனக்கு ஒரு வேத வாக்கா அமைஞ்சதுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது மூலிமா பல டைரக்டருக்கெல்லாம் போயிட்டு அசிஸ்டண்டாக போய் ஒர்க் பண்ணுறதுக்கு போயிருக்கேன், கேட்டிருக்கேன். பல கம்பெனி ஏறியிருக்கேன், இறங்கியிருக்கேன். எவ்வளோ கஷ்டம், போராட்டம், இதெல்லாம் முடிஞ்சு நானா ஒரு அவதாரம் எடுத்துக்கிட்டேன். சரி, எல்லா டைரக்டர் கூடயும் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்ற கேமரா வைக்கிறதுலேருந்து ஆக்டிங் என்ன பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டு இதில் சேகர்ஜின்ற ஒரு டைரக்டர் பாளையங்கோட்டம் படத்தில் அதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இந்த கருப்பு சாமி படத்தோட டைரக்டர் அதில் வில்லனாகவும் நடித்தேன். அந்த படம் ஃபுல்லாக அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் சின்ன சின்ன டைரக்டர்கள்லாம் இப்படிலாம் இந்த கோழிக்கூடு ரஞ்சித் இவங்கெல்லாம் படம் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் நானா என்னை வந்து தயார்படுத்திட்டு நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் சான்ஸ் கேட்கறது, ஏன் எத்தனை கம்பெனிலாம் இறங்குது போதும், நம்மகிட்ட இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கதை எழுத ஆரம்பித்தேன். கதை எழுதத்தோட பாடலும் எழுதுவேன். சரி. எல்லாமே நானா ஒரு அவதாரமாக எடுத்துக்கிட்டு தூங்கவே மாட்டேன். நம்ம ஒரு இயக்குனரா, ஆமா நம்ம ஒரு இயக்குனரா நாம நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்றத ஒரு முயற்சி பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசி சின்ன சின்ன இந்த வள்ளி சீரியல் நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்கேன். வள்ளி சீரியல் நடிச்சிருக்கேன், பிரியமானவள் நடிச்சிருக்கேன், மரகதவணி நடிச்சிருக்கேன், நிறைய படம் நடிச்சிருக்கேன். அது சொல்ல முடியாது, ஏன்னா எடிட்டிங் முடிச்சு வந்த உடனே தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கொம்பன் படத்தில் கூட நடித்தேன். என்னை வாலண்டரியா முத்தையா சார் கூப்பிட்டு வாலண்டரியா அந்த சீன் நீங்கள் தான் பண்ணணும்னாரு. அப்போது எனக்கு மைண்டில் ஒன்று செட் ஆச்சு, இந்த சீன் பண்ணால் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு. இல்லை சார் வேணாம் சார், இல்லை எனக்கு பட்டுடுச்சு வேணாம் சார் அப்படின்ட்டேன். இல்லை நீங்கள் பண்ணி ஆகணும், இந்த சீனில் நீங்கள் தான் பண்ணணும், மீசெல்லாம் அப்படி பயங்கரமாக வச்சுருப்பாங்க, வேஷ்டி கட்டிட்டு போனோம் அன்னைக்கு நாள், நீங்கள் பண்ணணும் சார், நீங்கள் பண்ணி ஆகணுன்ட்டு. நான் எனக்கு இல்லை சார், நான் வேறு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், எனக்கு வேணும் இல்லை. அதுக்குள்ளே நம்ம நண்பர் ஒருத்தர் எவ்வளோ ஒரு டேரக்டர் உங்களை நடிக்க வச்சுருக்காரு, நீங்கள் இதில் நடிக்க வேண்டியதாங்க. இல்லை அது எனக்கு ஒரு செட் ஆகலன்னு சொல்லி இருந்தும் கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க. சொல்லிட்டு தான் வந்து இந்த சீன் இருக்காது பாருங்க. அதை பற்றி அது மாதிரி நிறைய படத்தில் எதிர்பார்க்க முடியாதுல்ல, ஏன்னா அவங்களுக்கு தேவை என்னவோ நம்மளும் அந்த இடத்துல இருந்து பார்த்துருவோங்க அந்த மாதிரி. அப்புறம் நேற்று இன்றுன்னு ஒரு படம், விமல், அஜித் மச்சா இருக்க ரிச்சார்ட்டு, இவங்க கூட ஒரு நல்ல ஒரு கேரக்டர், ஒரு வீரப்பன் கூட்டாளியாக ஒரு ரோல் பண்ண நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய போராட்டத்தில் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு நானாக ஒருத்தர்கிட்ட போனேன். சார் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது, பண்ண போகிறேன், உங்களால் முடிஞ்சது எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா என்னுடைய ஒரு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு. சரி, நீங்கள் நம்ம மேலே என் மேலே எல்லாருக்கும் ஒரு நான் சொன்னது தான் செய்வேன், என்கிட்ட என்னால் முடியும்னு நினச்சா மட்டும் அதை இறங்குவேன், எல்லாம் பண்ண மாட்டேன். அது சொன்னேன், சரி ஓகே எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், என்ன தேவையோ சொல்லுங்கள் அப்படின்னு. சரி ஓகே சார், எனக்கு ஃபுட்டு, தங்குறதுக்கு இடம், ஃபுல்லாக லொக்கேஷன், இது மட்டும் பண்ணுங்கள். சரி ஓகே நீங்கள் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-25 நாள் ஃபுல்லாகவே அவர் எல்லாம் நமக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணார். அவங்களுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் முடிஞ்சது வந்து எல்லாமே என்னால் முடிஞ்சது, என்கிட்ட இருந்தது எல்லாம், பைக்கோ கேமராமேனு ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ என்னால் முடிஞ்சது நான் கொடுத்து நல்லபடியாக பண்ணேன். படம் முடிஞ்சு அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு படத்தை எடிட்டிங் டப்பிங் எல்லாம் முடித்து அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு படத்தை பார்க்க சொன்னேன். பார்த்தாரு, அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் அவன் ஒரு சீன் வர வச்சுருந்தேன், நல்லா இருக்குது பக்காவாக இருக்கும். அப்புறம் அந்த எடிட்டிங் பண்ணுறது நம்ம பாண்டிச்சேரியில் முகேஷ் நந்தகோபால்னு ஒரு கவர்மெண்ட் விளம்பர நிலையில் அவர் பண்ணுவார். அவர்கிட்ட தான் எடிட்டிங் டப்பிங் எல்லாமே கொடுத்தேன். அவர் படம் பார்க்காத ஏதோ பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு போய் அந்த படத்தை பார்த்துருக்காரு. சரி, பார்த்துட்டு நைட்டு 2 மணிக்கே ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, எனக்கு பண்ணலை. ஃபோன் பண்ணிவிட்டு என்னடா அவங்க டைரக்டர் இந்த மாதிரி படம் பண்ணி வச்சுருக்காரு, நினச்சே பார்க்கல அப்படின்னு சொன்னார். ஏன் சார், என்ன சார் சுத்தமாக நல்லா இல்லையா? நல்லா இல்லைடா, பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ ஒரு சூப்பராக எடுத்திருக்காரு, பக்காவாக இருக்குது, நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாருன்னு. இந்த ஒரு கதைக்கும் அந்த கருக்கும் மேட்சிங்காக இருக்குது. கா நா பா, இந்த கா நா பான்றதுக்கு என்ன வேர்டுன்னு பட பூஜையிலே கேட்டாங்க, யாருக்கும் அதை கண்டே பிடிக்கல. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இது அதோட வேர்டு என்ன, கண்ணா பண்ணா என்னன்னு. அது யாராலையும் சொல்ல முடியல, இதெல்லாம் வேற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் அது காணா பண்ணா என்ன அது வேடுன்னு தெரியுது. நிறைய வெளியூர்லாம் வந்து தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, படத்தை பார்த்துட்டு நீங்களா சொல்லுங்கன்னா. அப்புறம் அது படத்தை பார்த்துட்டு எல்லாமே நல்ல ஒரு வியூஸ் தான், யாரும் இல்லை நல்லா இல்லை அப்படின்றல. அதுக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கட்டத்துக்காக இந்த படம் தான் என்னை வந்து உயர்த்தி இந்த இடத்துல ஒரு நல்ல பேர் வச்சு பல விருதுகள், இந்த படத்துக்காக பல விருதுகள், போன வாரம் கூட சிறந்த இயக்குனருக்கான விருதுகள் கொடுத்தாங்க. காணப்பா என்ன மீனிங் சொல்லுங்க? காணப்பான்னு பார்த்தீங்கன்னா காதல், நட்பு, பாசம், இதான் அந்த படத்தினுடைய முழு கா வரும், நான் வரும், பா வரும். இது காதல், நான் நட்பு, கீழே பாசம். காதலுக்கு மனைவி, நண்பனுக்கு மனைவிக்கும்
கணவனுக்கும் 3 பேருக்குள்ள காதல் இருக்கவங்க 2 பேருக்குள்ள, அவங்க 2 பேருக்குள்ள நட்பு இருக்கு. 3 பேருக்குள்ளயும் ஒரு பாசம். ஒரு கரு. பாசம். இந்த படம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் எல்லாமே அடுத்த கட்ட கதை சொல்றதுக்காக ப்ரொடியூசர்லாம் நான் ட்ரை பண்ணேன், பேசினேன். ஓகே, இந்த படத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு போகலாம் ரெடி பண்ணோம், எல்லாத்தையும் பேசினேன். சரி, அடுத்த படம் பாருங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட்லாம் போயிட்டு இருக்கு. சரி. இப்போ வந்து உனக்காகவே நான் அடுத்த ப்ராஜெக்ட் உனக்காகவே நான் அடுத்த படத்தை கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்குது. தயாரிப்பாளருக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, அதில் புதுமுக நடிகர்களா ஏற்கனவே படம் நடிச்சவங்க தான். இதில் வந்து இந்த படத்தில் வந்து இப்போ யார் வராங்கன்னா லுலுசபா மனோகர், திருச்சி சாதனா வராங்க, இவர் MS பாஸ்கர், எல்லாமே ஃபேமிலி ராட்ஸ் தான். இதில் வந்து எல்லாமே நடிக்கிறாங்க. ஏன்னா கானாப்பால வந்து புதுமுக நடிகர்கள் அவங்க யாருக்கு தெரியும். பட் கதை கரு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சதுனால ரீச் ஆயிடுச்சு. 2வது ப்ராஜெக்ட்ல உனக்காகவே நான் அப்படிங்கிற படத்துல ஹீரோவா யார் நடிக்கிறாங்க, அது மாதிரி யாராவது ஒரு தேர்வு பண்ணிருக்கீங்களா? என்ன அடுத்த அந்த முயற்சியில எப்படி போயிட்டு இருக்கிற படத்துக்கு? இப்போ அந்த முயற்சியில தான் இப்போ ஹீரோயினியும் வந்து மெயினா செலெக்ஷனுக்காக வெயிட் பண்றேன். அந்த ஆடிஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். மற்ற ஆக்டர்லாம் எப்படி வேணாலும் போயிட்டு நேரடியாக நம்ம பேசணும்னா ஓகே பேசிக்கலாம். ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க செலெக்ஷன் பண்ணுவோம். சார், உங்கள்ட்ட ஒரு கேட்க இருந்துச்சு. அதாவது இப்போ பொதுவாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற இயக்குநர்கள் அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருப்பேன், கார் போகும், இப்படியே பல மாதம் நின்றுட்டு இருப்பேன், நமக்கு என்னப்பா அப்படின்னு கேட்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இதே மாதிரி எல்லா கதையுமே அவமானம், காத்திருத்தல், சம்மந்தமே வேலை செய்கிறது, இப்படி தான் ஒரு அன்ப்ரொஃபஷனல் வே அப்படி தான் இருக்கும். இதுதான் இதை படித்து அந்த வேலைக்கு போகலாம் அப்படி மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் சும்மா அது பாட்டுக்கு வந்து ஒரு ஒரு லக்கினதா தான் அப்படிங்கிற மாதிரி, அல்லது யாரோ ஒருத்தவங்க ஒரு கண்ணில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கைன்ற மாதிரி இருக்குது. அந்த நிலைமை வந்து ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக அது இன்னைக்கும் தொடருதா இல்லை இன்னைக்கும் அது மாறி இருக்கா? இருக்கு சார், இன்னமும் இருக்கு சார். ரொம்ப கஷ்டம் இல்லை, இன்னமும் கண்டிப்பா இருக்கு. இன்னமும் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு ஆபீஸா இன்னமும் 40 வருஷம் சொன்னீங்க இல்லையா, இன்னமும் அந்த நிலையில இருக்கிறாங்க. அது வந்து அவங்க என்னன்னா, நம்ம இந்த கம்பெனிலாம் அந்த கம்பெனிலாம் என்னன்னா ஒரு தேடுதல் இருக்கணும். தேடுதல் இருக்கலாம், ஆனா தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேடுதல் கிடைக்கிற வரைக்கும் பார்க்கணும். இல்லைன்னா நம்ம தேடுதல்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நம்ம அடுத்த மாத்திக்கணும். தேடிக்கிட்டே இருக்கணும்னா வயசு தான். நிறைய பேர் 50 வயது கடந்தவங்க இன்னமும் அந்த காலத்துல வந்து திரைப்படம் நீங்க சொன்ன மாதிரி தான் காத்திருக்கிறாங்க, கால பின்னாடி கேட்டு பின்னாடி காத்திருக்கிறவங்க வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருந்தாங்க. அந்த காலகட்டம் சினிமா காலகட்டம் ஆரம்ப காலகட்டங்கள் ரொம்ப அரிதானது. ஆனால் இப்போ ஊடகங்கள் வளர்ந்து சமூக வலைதளங்கள் வளர்ந்த பிறகு வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்குது. ஆனால் அது தவறாகவும் சரி சரியாகவும் பயன்பாடுகள் போயிட்டு இருக்கு. இங்க என்ன முக்கியமான கரு அப்படின்னா, அன்னைக்கு தேடிக்கிட்டு இருந்தாங்க, அலைஞ்சிட்டு இருந்தாங்க, கேட்டு இருந்தாங்க, அங்கே நின்றுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? இன்னைக்கும் அது தொடருது அப்படின்னா, அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, அது நேர காலகட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? அங்க என்ன தேடுறாங்க, அந்த தேடலை கிடைச்சதா இல்லையா, அங்க வாய்ப்புகளுக்காக கிடைத்த அந்த அந்த அனுபவம் இருக்குல்ல, அவர் பயன்பாட்டில் இருந்ததா இல்லை இவங்க சினிமா நடிகர் போய் தேடலை போயிட்டு அழிந்து போறவர்கள் அதிகமா, வாய்ப்புகள் தேடி வெற்றி பெற்றவர்கள் அதிகமா? தேடுதல் போயிட்டு அழிஞ்சவங்க அதிகம் என்னை பொறுத்தளவு. நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு போனா கூட ஏன் சொல்ல தமிழ பார்த்தோம்னா இருக்காங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க ப்ராப்பரா தேட தெரியலையா, இப்படிதான் தெரியலையா, அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு இடம் போறோம், அதுல என்னன்னா ஒரு இடம் போறோம், இந்த கம்பெனி ஏறுறோம், பார்க்குறோம் சார் நான் இது மாதிரி என்ன அது ஒரு சினிமாக்குள்ள ஒரு பர்சனல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நான் ரெடி பண்றேன் சார் பார்க்குறேன் சார்னா அடுத்தது ஒரு இது போறேன், ரூமுக்கு போடுறாங்க. காசை எடுத்துட்டு வந்து ரூமு போட்டு வெயிட் பண்ணி இந்த கம்பெனிலாம் அந்த கம்பெனி அப்படின்னா கடைசியில் எதுவும் இல்லை, பஸ்ஸுக்கு காசு கூட இல்லாமல் நான் இது மாதிரி வந்தேன் போகிறேன்ற நிறையா பார்த்துருக்கேன். எனக்கே நான் வந்து ஆனால் நான் அப்படி இல்லை, எல்லாமே நான் இது கரெக்டாக நம்ம போய் இந்த கம்பெனி பார்ப்போம், ஒரு முறை போவோம், இந்த கம்பெனி ஏறுவோம், அந்த கம்பெனி ஏறுவோம், இந்த கம்பெனி எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் இது மாதிரின்னு சொல்லி போவேன்.
இல்லையா அப்படியே நான் ஏன் வாய்ப்பு தேடி போறேன், நாம 4 பேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஆதாரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஆமா. அதாவது எங்கேயுமே உதவி இயக்குனரா பணியாற்றாமலும் இயக்குனரானவர்கள் தமிழ்ல இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்னா லிஸ்ட் அதிகமா இருக்காது, கம்மியா குறைவா இருக்கு. ஆனா இருக்கிறாங்க. அந்த வரிசையில நீங்க இருக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு நான் ஒவ்வொரு டைமும் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சினிமா தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை. இல்லை சார், இப்போ சினிமா ஒரு ஒரு பிரமாதமான துறை அது. ஆனால் அதே போல டஃபஸ்ட் துறையும் கூட. கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டும் போதாது, வெற்றி பெறுவதற்குள்ள நேரமும் அது அவசியமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்கீங்கல்ல, ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆர்டிஸ்டா வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. அது பிறகு இயக்குனராக ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அந்த திறமை இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த திறமையே நடிகரா இருந்தா பிரபலமாகலாம், நிறைய ரீச் இருக்கும் அப்படின்னு தான் பெரும்பாலும் சினிமா இருக்கு. இயக்குனர் அதுக்கு பின்னாடி ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, இயக்கி இருக்கிறாங்க, அதனாலதான் நடிகருக்கு அந்த பெயர் இருக்குதுங்கிறதெல்லாம் புதுவெளியில பெருசா இல்லை. ஆனா நடிகருக்கு தான் பெரிய ரீச் இருக்கு. கண்டிப்பா. அப்ப அப்படி ஒரு ஒரு மனதில் அந்த ஒரு எண்ணம் வராம நடிகர்னா உங்களுக்கு ரீச் இருக்கும் இல்லையா, பிரபலமா இருக்கலாம், இயக்குனர் செக்ஷனை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? அதுதான் என்னன்னா, நடிக்கணும், எப்படியாவது ஒரு சீன்லயாவது போய் முகத்தை காட்டணும், நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் ஆசை நடிக்கணும் அப்படின்ற போயிட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா போவோம், அங்க நிக்கிறது இங்க நிக்கிறது எப்படியாவது போகணும்னு ஆசை. அதுக்கு இப்போ பல போராட்டம். சரி, ஒரு 4-5 படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நின்னோம், போனோம் வந்தோம். சரி, அடுத்து ஒரு கேரக்டர் உள்ள ஏதாவது கொடுப்பாங்களா, போவோம். அதுக்காக போராட்டம். இங்க லோக்கல்ல அங்க இங்க பக்கத்துல ஷூட்டிங் நடக்கிறப்ப கூப்பிடுறாங்க, ஒரு 10 பேர் கூப்பிடுறாங்க, அதுல கூட நம்ம போயிட்டு நிக்கிறது தான். இப்படி நிக்கிறது. சரி, நம்ம அடுத்த ஆசை, அடுத்த ஸ்டெப்பு, சரி நம்ம ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஏதாவது பேசுற மாதிரி டைலாக் பொசிஷன்ல யாராவது கேட்கணும். அடுத்தது சென்னையில் யாராவது இந்த பிஆர்ஓ கிட்ட பேசி சின்ன சின்ன ரோலில் ஏதாவது ஒன்று நடிக்கிறதுக்கு அங்கே போகும். போயிட்டு பார்த்து நின்றுட்டு இருக்கிறது, நீங்கள் வாங்க இங்கே வந்து நில்லுங்க இப்படி சொல்லும் போது என்னன்னா, எனக்குள்ளே வந்து இந்த இடத்துல நாம இருக்கலாமே, ஏன் அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு உருவாயிடுச்சு. நடிச்சு பெரிய ஆளாகணும், பணம் சம்பாதிக்கணுன்றதுலாம் இல்லை. எனக்கு என்னன்னா, அவர் என்னை கூட்டு நீ வந்து இங்கே நில்லுப்பா, ஏன்பா அங்கே நிற்கிறேன்னு சொல்ற அந்த இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, இதுக்கு வந்து நமக்கு வந்து டைரக்டர் ஒரு பொறுப்பு தான் சரியா இருக்குன்னு அதை தேர்ந்தெடுத்து வந்து அதுல நிற்கிறேன். யார் உங்களுடைய முன்னுதாரணம் டைரக்டர்? முன்னுதாரணம்னா எனக்கு என்கிட்ட அந்த நடிப்புலாம் கொஞ்சம் வித்தியாசமா, ஒருத்தவங்க நடிக்க வைக்கணும், இப்படி நடிக்க வைக்கணும், நாம நடிச்சு 4 பேர் பார்க்கறத விட மற்றவங்களை நடிக்க வச்சு சந்தோஷப்படுறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நான் ஒரு 10 பேரை பிஆர்ஓவும் நான் இருந்திருக்கேன். பாண்டிச்சேரியில பிஆர்ஓ வந்திருக்கேன். 10 ரவுடி வேணும்னா பிஆர்ஓவா? ஆமா, சினிமாவில் அதான் சார் கேட்டேன். இல்ல சினிமாவுக்கு போது 10 பேர் கேட்கறாங்கன்னா ஒரு 10 பேர் ஒரு அக்யூஸ்டுக்கு கொடுப்பேன், ஒரு 10 பேர் போலீஸ் கொடுப்பேன், ஒரு 10 பேர் போலீஸ் வச்சிருக்காரு. போலீஸ் நான் வச்சில்ல படத்துக்கு அப்படின்னும் போது என்னன்னா, திடீர்னு டைரக்டர் வந்து என்னதான் கரெக்டாக கூப்பிடுவார். எஸ்ஐ ரோல் ஒன்று இருக்கு, நீங்க பண்ணுங்க. ஆனால் மீஸ் அப்படிலாம் பயங்கரமா எனி டைம் வச்சுட்டு இருக்கோம், வீரப்பா மாதிரி வச்சிருப்பேன், இந்த மாதிரிலாம் கேட்டு பார்க்கணும்னு வச்சிருப்பேன். நீங்க இந்த சீன் பண்ணுங்கன்னு வேணாம் சார், இவர் கரெக்டாக இருப்பாரு பாருங்க அப்படின்னா. ஏன்னா என்னை நம்பி இந்த சீன்லாம் நடிக்க வைப்பாரு, நம்மளை கூப்பிட்டுருக்காரு, நடிக்க வைப்பாரு அப்படின்ற ஒரு என்னை நம்பி வந்தவங்கள எனக்கு வர்ற ரோல கேரக்டர் ரோல இவருக்கு சரியா வருமா, இவரை கூப்பிட்டுங்கன்னு நான் அப்படி என்ன அதுல சந்தோஷமா எனக்கு இருக்கும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது எனக்கு விருப்பம். அதனால நம்ம நடிக்கிறதோட மற்றவங்களை நடிக்க வச்சு உட்காந்து நம்ம சந்தோஷப்படுவோம், இவரு இந்த அளவுக்கு ஒரு நடிக்க வச்சிருக்காரு அப்படின்ற பேர் தான் எனக்கு. அதான் கேள்வி கேட்கறேன், யார் உங்களுடைய ஒரு இயக்குனர்? இயக்குனர் யாருன்னா எப்படி சொல்றது, இல்ல ஒருத்தர் தான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்துதான் எனக்கு சினிமாவுக்கு ஆசை வந்ததே அவரை பார்த்துதான். சொல்ல போனா இந்த காலகட்டத்துல நான் மிதிக்க பார்ப்பான், நசுக்க பார்ப்பான், ஒதுக்க பார்ப்பான், மிதிக்க பார்ப்பான் அப்படின்னு சொன்ன ஒரு டிஆர், அவருடைய ரோல் மாடல் அவர் தான் எனக்கு சினிமாவுக்கு ரோல் மாடல். சினிமாவுக்கு மட்டும் இல்ல, ஒரு பாடல் எழுதினா கூட எல்லாமே ஆளினால் இல்லையா அவரு. ஆமா, அத அவரு அப்படியே நான் வந்து நானா அவரு பண்ணி அவரை வந்து அது கதை எதனாலும் சரி, அவர் மாதிரி மெட்டலுக்கு தானே எனக்கு பிடிக்கும். ஒரு அடுக்கு பஞ்சி பேசினாலும் சரி, பேசுறதுக்கு அதை அவர் மாதிரி தான் நான் எடுப்பேன்.
ஒரு வரிகள் கவிதை எழுதினா கூட ஒரு மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அவருடைய பாடல் இசையமைக்கிற விதம் வந்து முழுக்க முழுக்க வேறு பாணியில இருக்கும். நீங்க யாருடைய வகையிலுமே சேர்க்க முடியாத பாணியில முடியாது சார். எந்த அவருடைய கல்யாணி சாங் ஒரு பிரமாதமான பிரமாதமா இருக்கும். இதுல பாடல் வரிகள் மியூசிக்கெல்லாம் பிரமாதமா இருக்கும். அது என்ன அவர்கிட்ட பிடிச்சதுன்னா, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல சாங் ஏன் வருது, எதுக்காக வருது, ஆமா சுச்சுவேஷன் இல்லாத. ஆனா அவருடைய படத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா சுச்சுவேஷன் சாங்னா அது அவரு படத்துல மட்டும்தான் இருக்கும், வேற எந்த படத்துலயும் இருக்காது. அந்த ஒரு இதுதான் எனக்கு, நான் சுச்சுவேஷன் தகுந்த சாங் தான் வைப்பேன். அது மாதிரி எஸ்பிபி ஒரு தகவல் சொல்லணும். எஸ்பிபி சார் வந்து பாடுறது வந்து கமலுக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் மாத்தி அவரு ஆனா டிஆருக்காக மாத்தி பாடுவார். அப்ப வந்து கண்டே பிடிக்க முடியாது. நான் ரொம்ப நாளா டிஆர் வந்து பாடுறான்னு நினைச்சு நம்பினேன் சின்ன வயசுல. அப்படியே இருக்கும். அவருடைய குரல், அவரு முடி அப்படி சிரிப்படுறது, அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணீங்கன்னா டிஆர் படம் மாதிரி எஸ்பிபி பாடும்போது, ரஜினிக்கு பாடும்போது, கமலுக்கு பாடும்போது அப்படியே தெரியும். ஆமா 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 அப்படியே தெரியும். நீங்க சொல்றது டிஆர் பாடுறது தெரியவே தெரியாது. ஆமா. அதே மாதிரி அவருடைய சாங்கு ஒரு சாங் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய படத்துல இருக்கிற சாங் எல்லாமே நான் பாடகரா ஒரு ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு என்னுடைய குருநாதர் யாருன்னா எஸ்பி தான். நான் எங்கேயும் போய் கத்துக்கல சார், பாட்டு எங்கேயுமே கத்துக்கல. அவரும் அதே போலதான். அவர் கர்நாடகம் கத்துக்கல. அதே முறையான ஒரு இதெல்லாம் அவரு பாடுறத கேட்டு நான் இப்போ ஒரு சப்ஜெக்ட் எழுதினா கூட, நான் ஒரு சப்ஜெக்ட் எழுத மாட்டேன், ஒரு 3 சப்ஜெக்ட் ஒன்னா எழுதுவேன். சரி. ஒரு சப்ஜெக்டை வச்சு எழுத மாட்டேன். எஸ்பி சாங்கை ஃபுல்லா வச்சுக்குவேன், ஹெட்போன் போட்டு எஸ்பி அவருடைய சாங்கை வச்சுக்கிட்டு தான் எழுதுவேன். நான் எனி டைம் அவர் சாங் தான் கேட்பேன். என் செல்ல எல்லா சாங்கும் அவர் சாங்கு தான் இருக்கும். அதுல டிஆரோட சாங்கு ஃபுல்லாவே இருக்கும். அந்த வரிகள் எனக்கு இசைக்கு அரசன் யாருன்னு கேட்டா ஆனா டிஆர் தான் சொல்லுவேன். இசைக்கு அரசன் வித்தியாசமான ஒரு சாங்ல எத்தனை மியூசிக்கோட எல்லாமே இருக்கும் சார். வேற எந்த ஒரு இசைக்கும் அதுல இருக்காது. அந்த ஒரு திறமை வந்து பாடல் எழுதுற விதமும் அதுவும் வித்தியாசமா இருக்கு. தோல் மீது தாளாட்ட பாட்டு எல்லாமே சார். எதுவுமே வந்து ஒண்ணுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது, ஒரு தாயின் சபத்துல பாடியிருப்பாரு. எட்டி எட்டி உதச்ச கால தொட்டு நீயும் வணங்குற, தொல்ல பல தந்த ஆல கடவுள் என்ன வணங்குற. அதுக்கு அவங்க இன்னொன்னு எழுதிருக்காங்க, உள்ள ஒண்ணு உலகத்துக்கு தந்தவர் அவரப்பா. அது ஒரு சாங்ல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி சாங்ல சொல்ற விதம், அந்த சுச்சுவேஷன் உரையாடலாவே போகும். நட்டாத்துல தவிக்க விட்டு போனதை மறக்கலாமா, நட்டாத்துல தவிக்க விட்டு ஓடுனத மறக்கலாமா, குடும்பத்தின் பாடங்களை பாடல் வரிகள்ல படத்துல கதையில சொல்றத நாணயம்மா, குடும்பத்தின் பாரங்களை சுமந்தது நானே அம்மா. அந்த வயசுல அந்த குடும்பத்தை சுமந்தது வந்து விடிச்சது இல்லையா. அதுதான் அவருடைய, எனக்கு நான் சினிமாவுல வந்ததுக்கு ஆசை எனக்கு வந்து அவருடைய தங்கச்சி அந்த பாட்டு அப்படி உண்மையில ஒரு அண்ணன் கஷ்டப்படுற முடிய தள்ளி விட்டு இல்ல சார். இப்ப பட வாய்ப்புகளை தேடி அலையும் போது வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கலாம். அந்த வாய்ப்புக்காக அலைஞ்சு வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் அலைஞ்சு தெரிஞ்சு வாய்ப்புகள் கிடைக்காம போனாலும் அவமானங்கள் நிச்சயமா கிடைச்சிருக்கு. நிறைய உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி அனுபவம்? நான் அவரோட சேர்ந்து துணை கேள்வி கேட்கிறேன். திரைப்படத்துறையில வந்து முதலீடுங்கிறது அவமானம் தானா? எஸ், முதல்ல அதான் எனக்கு அவமானம்னா என்னன்னா, ஒரு இடம் ஒரு சினிமாவுக்கு போறேன், எடுத்த உடனே அவமானம் என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, உறவுகள் வார்த்தையே என்ன சொன்னது, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல, இது எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அதுக்கு தான் போயிட்டு பண்ண போறியா, அதுல போய் ஜெயிச்சிட போறியா, ஜெயிச்சிட போறியா, அங்க ஒரு அடி. முதல் அவமானமே அது வந்து தனியா வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஒருத்தவங்க பர்சனலாவே சொல்ல மாட்டாங்க, ஒரு 4 பேர் சுத்தி இருக்கிறப்ப சொல்லுவாங்க.
ஆனா அதை நான் வந்து அவமானமா எடுத்துக்கல. அதை வந்து அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு வெற்றி படிமா எடுத்துக்கிட்டேன். அதுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் நான் மிக விரைவில் நன்றி சொல்லுவேன். சரி. சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் செயல்ல சொல்லணும். சொல்லணும். அது அந்த வார்த்தை தான் எனக்கு வந்து இன்னைக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்து நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் சார். மதுரையில் கணக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, மதுரை கணக்கு. அங்கே நடிகர் சங்க பொறுப்பாளர் அவரு. ஒரு கம்பெனிக்கு போகிறோம், நானும் அவரும் வாய்ப்பு கேட்க போகிறோம். அப்போ என்னன்னா, அன்னைய நாள் பார்த்து நான் யாரும் காஸ்டியூம் எடுத்துகிட்டு போகல. சரி. ரொம்ப நாள் கேப் விட்டு போகிறோம். ஒரு கம்பெனி இருக்காங்க, புதுசாக படம் ஆரம்பிக்க போகிறாங்க, நம்ம போயிட்டு அதை கேட்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு விட்டு இறங்கும்போது அவர் சட்டை ஒரு இது மாட்டி ஃபுல்லாக கீஞ்சி போச்சு, சுத்தமாக கீஞ்சிச்சு சட்டை. அப்போ என்ன எங்கன்னா ஒருத்தவரை நம்பி நாங்கள், அவன் பேர் வந்து ஜஸ்டின் பேர், அவன் வர சொன்னான்ட்டு நாங்களும் போயிட்டோம். போயிட்டு சட்டை கிழிஞ்சு போச்சு, நேராக ஒன்றும் இல்லை, நேராக போயிட்டு ஒரு ரூம் போட்டு வாங்கினாங்க, போயிட்டோம். அப்போது இவன் ரூம் போடலை, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கீஞ்ச சட்டையோட உட்காந்துட்டு இருக்காரு. நான் ஒரு சட்டை போட்டுட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போ இவன் ஃபோன் எடுக்கல, தோ வரேன்னா பசி, கையில் காசு இல்லை. அந்த டைமு காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு, மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அந்த மதிய சாப்பாட்டுக்கு வந்து ஹோட்டலுக்கு வாங்கிட்டு வர முடியல. நான் என்ன பண்ணேன், நான் போய் சாப்பிட்டு வருவேன். சாப்பிட்டு வந்து என் சட்டையை கைட்டி அவருக்கு கொடுத்து அவர் போய் சாப்பிட்டு வருவார். சரி. அவர் சாப்பிட்டு வருவார். நாங்கள் ரூமு கூட போடல, பாத்ரூம் கூட போக முடியாது. அதே மாதிரி அவர் தம் அடிப்பார், அதிகமாக தம் அடிப்பார், சிகரெட்டு பயங்கரமாக அடிப்பார். அப்போது சட்டையை கொடுங்க அப்படின்னு. சரி, ஏதோ கைட்டி கொடுப்போம். போய் சிகரெட் அடிச்சுட்டு போட்டு வருவார், முடிச்சுட்டு வருவார். நான் திரும்ப சட்டையை போட்டுட்டு போய் நான் ஒரு டீயும் ஒரு நிஜா பாக்கு போட்டு நான் வருவேன். இப்படி அந்த கஷ்டம், அந்த கஷ்டத்தை மட்டும் என்னால் மறக்க முடியாது. எல்லா ஸ்டேஜ்லையும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்குவேன். இதுக்கு வெற்றி பெற்ற அனைவருமே அவமானத்தை தாண்டி வந்திருக்காங்களா சினிமா துறையில? எல்லாருமே இல்லை சார், இல்ல எல்லாருமே இல்லை. கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பில் வந்தவங்க, நிறைய பேர் இருக்காங்க. சொகுசா இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பணத்தாலே வந்தவங்க. இன்னைக்கு காலகட்டம் பணம் இருந்தால் யார், நீங்கள் ஹீரோ, நான் ஹீரோ, யார் வேணாலும் ஹீரோவாக நடிக்கலாம். யார் பார்க்கறது ஒரு படத்தை சார்? இந்த படத்தை யார் பார்க்கறது? எல்லாம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க, பார்க்கலாம். யாரும் எல்லாமே பார்ப்பாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து நம்ம புதுமுகத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு உள்ளடக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு தேவையில்லாம போயிடுச்சோ? இல்லை சார். சரிங்களா, ஒரு நடிகர் வந்து ஒரு படம் ஹிட்டானா ரீச் ஆயிடுறாரு. ஒரு இயக்குனர் நல்ல படம் இயக்குனா ரீச் ஆகிறாரு இல்லைங்களா? அந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் அந்த வித்தியாசம் ஒன்று இருக்குது. ஒரு இயக்குனர் எப்போ வெற்றி பெறாரு, அந்த நல்ல படம் கொடுத்து ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறாரோ அவர் ஹீரோ வந்து ரீச் ஆயிடுறாரு இல்லையா? அந்த இயக்குனர் எப்போ வெற்றி பெறாரு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு இயக்குனராக களத்தில் இருக்கீங்க. வெற்றினா எந்த இடத்துல வெற்றி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை சார், வெற்றினா ஒரு படம் ஹீரோ டோட்டலாக ஒரு படம் ஜெயிச்சிருக்கு. ஆமாம், ஹீரோவும் ஜெயிச்சிட்டாரு, அவர் ரீச் ஆயிடுறாரு, டைரக்டரும் ரீச் ஆயிடுறாரு, செம்ம ஹிட்டு, அடுத்த கான்செப்டுக்கு போகணும். சரி. ஆனால் அது ஏன் போகல, எதனால போகணும்னு அவரு அந்த டைரக்டர் அப்படியே நிற்கிறாரு. ஆனால் அந்த நடிகர்கள் போயிட்டாங்க, ஆனால் இயக்குனர் என்ன காரணம் தான் கேட்குறேன். அது அவங்களுடைய முயற்சியில தான் என்னால் சொல்ல முடியும். அவங்கவுங்களோட முயற்சி. அப்போ ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டாரு, அப்போ அடுத்த படம் ஒரு டைரக்டர் ஹிட்டு கொடுத்து அடுத்த படமும் ஹிட்டு கொடுக்குறாரு, அடுத்த படமும் ஹிட்டு கொடுக்குறாரு. ஆனால் ஒரு டைரக்டர் அந்த படத்தை எடுத்து ஹிட்டு கொடுத்துட்டு எல்லாம் அந்த படத்தில் எல்லாமே ரீச் ஆயிடுறாங்க. அவர் அந்த படத்தோட டைரக்டர் இவர் தான் மட்டும் பேர் மட்டும் ரீச் ஆயிடுச்சு. மீதி அவர் என்ன அடுத்த கதைக்களம் இருக்கா இல்லையா அதுக்கு முயற்சி பண்றாரு என்னன்னா அவங்க தெரியும். ஆமா, இன்னொன்று சொல்லுவாங்க சார், முதல் படத்துல கொஞ்சம் சரக்கு இருக்கும், ரெண்டாவது படத்துல இருக்கும், மூணாவது படத்துல இருக்கு சரக்கு பஞ்சமா. இல்லை சார், ஒட்டுமொத்த கற்பனை, ஒட்டுமொத்த ஒரு இயக்குனரும் பல கதை இருப்பாங்க. ஒரு படம் முதல் படத்துல மொத்தமா சேர்த்து அடுத்து அந்த படம் ஹிட் ஆயிட்டு இருக்கும், அடுத்த படம் எடுக்கிறது தோல்வி அடைஞ்ச பட்டியல் எடுத்தா பெரிய இல்லையா? அந்த மாதிரி ஏன் இது தொடர்ந்து, ஏன் பல இயக்குனர் தொடர்ந்து சினிமாவில் பயணிக்கிறாங்க? அப்போ அந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் இல்லையா? நம்ம அது மாதிரி போகக்கூடாது, சரியா இருக்கும். அதுதான் சார். இப்போ அது வந்து அவங்கவுங்க முடிவு எடுக்கிறது தான். இப்போ இல்லை அப்படி கேட்கல. இந்த இடத்துல நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒரு இயக்குனர் பல ஆண்டுகள் முயற்சி பண்ணுறாரு, பல தியாகங்களை பண்ணி முயற்சி பண்ணுறாரு, குடும்பத்தெல்லாம் விட்டு சுத்தெல்லாம் விட்டு கூட சென்னையில் வந்து ராவமரம் எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு கல்யாண மண்டபம் சென்னையில் பிஸியாக இருக்கும், கல்யாண மண்டபம் திருமணம் நாளைக்கு காலையில் நடக்கும், இன்னைக்கு நைட்டில் வந்து நாளைக்கு தேவையானதெல்லாம்
அரைச்சி வைப்பாங்க தெரியுமா, தேங்காய் தூள் விட்டு வெங்காயம் அது இது அந்த வேலை செஞ்சுட்டு இருப்பான் சினிமா ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பா. ஏன்டானா அன்னைக்கு ஒரு நாள் கூலி 300 நைட்டு, அன்னைக்கு தங்குறது அங்கே இடம் வச்சுது 300 ஆயிடுச்சு, சாப்பாடு ஆயிடுச்சு, மறுநாள் வேலை ட்ரை பண்ண போவோம் படத்துக்கு. இப்படி பல பேர் நானும் பார்த்துருக்கேன். அப்போ அந்த அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தேடல் இருக்கும். அவங்களுக்குள்ள பல அந்த தேடல் மொத்தமாக போட்டு ஒரு படத்தை ஒரு வாய்ப்பு கிடைக்கும், படத்தை எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இட்டு கொடுக்குறான். அடுத்த முறை அவனுக்கு சரக்கு இருக்கா இல்லையாங்கிறதே தடுமாற்றமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரக்கூடாது தானே? ஆமா, வரக்கூடாது. அப்போ ஒரு முதல் படம் எடுத்து இட்டு கொடுத்தாலே பெரிய ஆள் ஆயிடணும், வசதி ஆயிடணுங்கிறதெல்லாம் முடியாத காரியம். ஹீரோ ஹீரோயின் ஆயிடுவாங்க கண்டிப்பா. ஆனால் இயக்குனர் ஆக முடியாது. இப்போ நீங்கள் எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் வச்சிருக்கீங்க? அந்த பாயிண்ட் நான் அடுத்த கட்ட அப்படின்னா நான் தொடர்ந்து ஒரு நிறைய படைப்புகள் இருக்கான்னு நிறையா இருக்கு. நான் ஒரு படம் இப்போ இந்த படம் ஆரம்பிச்சு முடிச்சேன்னா அடுத்து இருக்கு. போயிட்டே இருப்பேன், ஸ்டாப் பண்ண மாட்டேன். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல நிறைய பேரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கான்செப்ட் நிறைய வச்சிருக்கேன். ஒரு கதையை சார்ந்து தான் இன்னொரு கதை இருக்கும். ஆனால் இப்போ பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரையில் சொல்லப்படாத ஒரு சின்ன கதையா இருக்கும். என்னுடைய இது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டோரி கண்டிப்பா எல்லாமே இருக்கும். அது என்ன எதிர்பார்க்குறாங்களோன்றது நான் மாற்றி தான் கொடுப்பேன். அந்த கான்செப்டை நான் மாற்றி தான் வச்சுருப்பேன். எனக்கு ஒன்றும் சார், கற்பனைன்றது யாருக்கும் சொந்தம் இல்லை சார். கற்பனைன்றது யாரும் சொந்தம் இல்லை. என்ன விஷயம்னா இப்போ வெள்ளக்கார துறையில ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, அம்மாடிவோ அழகு சேமது, அது வந்து நான் எழுதி நான் டியூன் போட்டு வச்சிருந்தேன் சார். அது நான் எழுதி நான் டியூன் போட்டு என் அசிஸ்டன்ட் கிட்ட மொத்தம் 4 பேர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, எழுதி ஆஃபீஸ்லாம் போட்டுருக்காங்க. நான் பாட்டு பாடி நானே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். சரி. அப்போது திடீர்னு இந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே பசங்க எடுத்து வந்து, சார் நீங்கள் எழுதுன பாட்டு ரிலீஸ் ஆகிப்போச்சு, என்னடா சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி இது பாருங்க சார் இந்த சாங். ஒன்றும் புரியல எனக்கு. அப்போ தான் யோசனை பண்ணேன், கற்பனைன்றது யாருக்கும் சொந்தம் இல்லை, நம்மளுடைய கற்பனையும் அவருக்கு வந்துட்டு இருக்குது. ஆமாம். எப்படி சார் சாத்தியமா சார்? எனக்கு நடந்திருக்கு சார். நான் கட்டுரைகள் கவிதைகள்லாம் அது ஏறத்தால் அதே சொற்களோட மற்றவங்க எழுதுறப்ப பார்த்து எனக்கு பயங்கர அதிர்ச்சி. உங்களுடைய வரிகள் போல உங்களுடைய கருத்து போலவே ஏறத்தால் அவங்களுடைய படைப்பு பார்த்து நமக்கு ஷாக் ஆகும்ல, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளனுக்கு அது ஒரு ஷாக் கொடுக்கும். பயங்கரமான ஷாக் இல்லை, அந்த மாதிரி நமக்கே ஒரு இது நினைச்சிட்டு இருக்கிற பொழுது இன்னொருத்தருக்கு தோணி இருக்கிறது பயங்கர ஷாக்காக தான் இருக்கும். சார் சொன்ன மாதிரி, இயக்குனர் சொன்ன மாதிரி, கற்பனைங்கிறது நமக்கு சொந்தமானது அல்ல, பொதுவானது. யார் வேணாலும் அந்த கற்பனையை உருவாக்கலாம். அப்போ அந்த வாய்ப்புகளை நம்ம முன்னாடி அதுதான். அப்போ ஒண்ணுமே புரியல. அப்பதான் யோசனை பண்ணேன், கற்பனை வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை. நைட்டு நம்ம எழுதணும்னா காலையில ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ண அப்போதான் நான் முடிவு பண்ணேன், நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, தேவைப்படும் போது அப்போ கற்பனை பண்ணிக்கணும். ஏன் அதை கற்பனை பண்ணி நினைச்சிட்டு நம்ம கஷ்டம் அப்படி. அது ஒன்றும் இல்லை. நான் என்னன்னா ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை முடிஞ்சு ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள நிற்கிறாரு, ஹீரோயின் ஓடி போயிட்டு ஒரு பூத்தோட்டத்தில் நிற்பாரு. அப்போ இவன் ஓடி போயிட்டு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னோடனே, என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்பாரு. திடீர்னு சொல்லணும் அப்படின்னோடனே இவன் ஒன்று சொல்லுவான். அப்போ இவன் சிரிச்ச உடனே மேலே பார்த்தீங்கன்னா மேகம், மின்னல், இடி பயங்கரமா இருக்கும். உடனே அந்த மேகத்துக்கிட்ட இவன் சொல்றான், ஏய் கரு மேகங்களே கண்ணீர் சிந்தாதீர்கள், என் காதலி இப்ப சிரிக்கிறாள். ஏய் பூக்களே என் காதலில் வந்ததால் தான் நீங்கள் வாசமே வீசுகிறார். அவோ கருமேகங்களே கண்ணீர் சிந்தாதீர்கள், என் காதலி இப்ப சிரிக்கிறார். பூவாசமே நீ வீசதால் என் காதலி இங்கு வந்ததா. அந்த வரிகள் முடிஞ்சு இப்போ இந்த வெள்ளக்கார துறையில அடுத்த வரி வருது. இவரு ஃபர்ஸ்ட்லயே பல்லவியில வச்சுட்டாரு, நான் சரணத்துல வச்சுட்டேன். அம்மாடி அழகு செமதூளு, உன்னை கண்டா பொழுதும் திருநாளு, உன்னை பார்த்து நான் இந்த வரியை நான் என்ன பண்றேன், பல்லவியில இந்த மண்ணுல நான் கிடக்குறேன், அவ பாதத்தை
தினம் தாங்குற அவ காலுல வெளி கொலுசு போல் தினம் ஒளிச்சுதான் இங்கு ஜொலிக்கிற அவ கழுத்துல சின்ன மணியப்போ அவ மாதுல நான் தூங்குறேன் உச்சந்தலையில உச்சி முடிய போல் அவ முகத்தை நான் தினம் வருடுற அவ பேசுற தினம் பேச்சியா நான் வெளியில வந்து விழுகிறேன். இப்படி எழுதி வச்சு இல்லை சார், நீங்கள் பாடகரா பாடல் எழுதுறவர்? பாடல் எழுதுவேன். இல்லை, முதல்ல சொன்னீங்க இல்லையா, நான் பாடலாம் எழுதுவேன். ஆமா. பாட்டு தானே பாடுறீங்க இல்லையா? நான் ஒரு முதல்ல ஏதோ சாம்பிளுக்கு பாடுவீங்கன்னு நினைச்சேன். அடுத்தடுத்து பல பாடல்கள் பாடும்போது உங்களுக்குள்ள அந்த பாட்டு திறனும் இருக்குதா? அதான் சார் சொல்லிட்டேன். என்னுடைய குருநாதர் டிஆர் தசாவதானிய பண்ணீங்க. தசாவதானி. ஆமா சார், நான் அந்த எனக்கு அவர் தான் ஒரு படம் பண்றாரு, ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சாங் எழுதுறாரு, கரெக்டா இருக்கு, பஞ்சியா இருக்கும், ஒரு மிஸ்டேக் இருக்காது. அப்போ அதுதான் எனக்கு. நான் அதுக்கப்புறம் கதை எழுத ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் பாடலும் எழுத ஆரம்பிச்சேன். அந்த டியூனும் நானே கூட இப்போ கூட நம்ம இந்த உனக்காக நான் படத்துக்காக சாங் 3 சாங் நான் தான் எழுதி வச்சிருக்கீங்க. எழுதி பரணி சார் இருக்காரு இல்லையா, மியூசிக், ஆமா, அவர்கிட்ட போயிட்டு பார்த்து பேசி ஓகே பண்ணிட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். பேசிட்டு அடுத்த படத்துக்காக சாங் ஃபுல்லாக தான் ஒரு ஐட்டம் சாங், ஒரு டூயட் மாண்டேஜ். இப்போ சமீப காலத்துல ஒரு ஒரு போக்கு பார்க்கணும் என்ன அப்படின்னா, மலையாள படங்களுக்கு தமிழ்ல ஓடிடியில் கிடைக்கிற பயங்கரமான மரியாதை. அது வந்து உங்களுக்கு நண்பர்கள் நேரத்து மயக்கத்துல தொடங்கி மஞ்சுபல் பாய்ஸ்ல தொடங்கி அப்படியே வந்துட்டே இருக்கு. ஜனகணமன எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? பொன்மானா பொன்மேன் அந்த படம் அது கூட நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த போக்கு, இது இந்த காலகட்டத்தில் அது சரியான ஆமா அதான் எனக்கு இல்லை சார். அது என்னன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து ஒரு கதை, சினிமா வந்து ஒரு மக்களுக்கு இப்போ ஒரு கதை, நல்ல கதை கொடுக்கணும் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் பழைய ட்ரெண்டை எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலியோட போய் ஒரு படம் பார்க்கணும், படம் பார்த்து ஒரு ஃபேமிலியோட இப்போ ஒரு உட்காந்து முன்னாடி மாதிரிலாம் ஒரு 2 சாங் நல்லபடியாக காது குளிர நல்லா கேட்டு, அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணு, இந்த பாட்டுலாம் வந்து பயங்கர ஹிட். அந்த மாதிரி ஒரு பாட்டு இப்போ வந்து போய் தேட்டரில் ஒரு பாட்டும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு ரொம்ப வருத்தம். எனக்கே வருத்தமா இருக்கு. தலைவர் போயிட்டாரு, பாட்டு கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு கதை வந்து இன்னைக்கு வந்து எடுத்து தமிழ் சினிமாவில் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து, ஒரு டைட்டில், நல்ல ஒரு டைட்டில், அதுக்கு உண்டான கதை பண்ணுறது வந்து இப்போ அதிகமாக கம்மியாயிடுச்சு சார். ஆனால் இப்போ அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கு சார். ஒன்றில் காந்தாரான்னு இருக்கிறோம். ஆமாம், நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். கொஞ்ச நேரம் பையன் சொன்னான், இந்த மாதிரி படம் சார் நல்லா இருக்குது பாருங்கள், நீங்கள் யோசிக்கிற மாதிரியே பண்ணுறாங்க. அது படம் போயிட்டு பார்த்தேன். உண்மையிலே சார் செம்ம படம் சார். அப்படியே ரொம்ப விரும்பி பார்த்தேன். நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அதை கண்டிப்பாக அதே மாதிரி. இப்போ நான் பார்த்தேன்னா ஒரு படம் பார்த்தோன்னா மைனஸ் என்ன இதுக்கு முன்னாடி இது நடக்க போகுது அப்படியே சொல்லுவேன். இப்போ இங்க ஒருத்தன் ஓடுறான், வில்லன் இங்க இருக்கான், இங்க ஒருத்தன் ஓடுறான், ஆனா அவன் கிடையாது, வேற ஒருத்தன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கணிப்பு நீங்க சொல்றத பார்த்தா ஒரு இயல்பான போக்கு திரைப்படத்துல நீங்க சொல்றது. அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு சீன் போயிட்டு இருக்கு, அடுத்த சீன் இப்படிதான் வரப்போகுதுங்கிறது ஒரு ஆடியன்ஸ் கணிப்போம். அடுத்த சீன் இதான வரப்போகுது. அந்த கணிப்புக்கு அந்த இயக்குனர் இரையாகலாமா? அவன் நினைக்கிற அந்த சீன் இருக்கு, சீன் போயிட்டு இருக்கு, அடுத்த சீன் இதுதான் வரப்போகுதுன்னு ஆடியன்ஸுக்கு கெஸ் பண்றான். அப்போ அந்த இயக்குனர் அந்த கெஸ்ஸிங்க்கு கொடுக்கலாமா அவரு? ஏன்னா ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டாங்கன்னா அது ஒன்றும் இல்லை, அவன் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து டைரக்டர் கொடுக்கணும். அது சரியா? ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது வந்தது சரி, வர்றது சரியா? எனக்கு அதுல ஒரு சொல்லணும்னு தோணுது. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இதை 2 திரையா பிரிச்சிடலாம். சின்ன திரை, பெரிய திரை. சின்ன திரையில ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு குழு முயற்சி பண்ணும், சாந்தி முகூர்த்தம் நிறுத்த குழு ஒரு குழு இருக்கும், அப்புறம் வந்து இந்த கர்ப்பிணி பண்ண கர்ப்பத்தை கலைக்கிற குழு ஒன்று இருக்கும், அப்புறம் அவளை வந்து வலிக்கி விட்டு தள்ளி விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க ரொம்ப ஈஸியா நீங்க கணிச்சிடலாம். அடுத்து இன்னும் 1 வருஷத்துக்கான கதை நீங்களே சொல்ல முடியும். யாருக்கு எந்த கவலையுமே இல்லை, அதே ரிலேட்டட் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற போல பெரிய திரைக்கு போறப்ப எதிர்பார்க்கறதா அதுல இருக்கு இல்லைங்களா? சோ அவர் சொல்றது போல அந்த மாதிரி நேரத்துல நம்ம இயக்குனர் பலியாயிரக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அதுல என்னன்னா சில பேர் வந்து என்னன்னா
நீங்கள் சொல்கிற மாதிரி கணிப்பாங்க. ம். ஓ அடுத்தது இதுதான் நடக்க போகுது. ஆமா. சில பேர் வந்து என்ன நடந்தது என்ன போது அவர் மட்டும் படம் பார்த்துட்டு சரி ஓகே கை தட்டு போயிடுவாங்க. சில பேர் என்னன்னா இது முடிஞ்சு இதுதான் நடக்க போகுதுன்னு நினைப்பாங்க. சிலர் வந்து என்ன நடக்க போகுது தெரியலன்னு நினைப்பாங்க. ஆமா. அது அவங்களுடைய அது டைரக்டர் என்னன்னா இவர் இப்படி நினைக்கிறாரு, நம்ம இந்த பக்கம் தான் இவனை ஓட வைக்க போறோம்னு நம்ம நினைக்கிறதோட ஆப்போசிட்ல போகணும். ஆமா. அது அதான் தேவை. மகாராஜால பண்ணாங்க பாருங்க. ஆ, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு கிளைமாக்ஸ் மகாராஜா. அதுதான் சொல்றேன். அதுதான் வந்து அது ஒவ்வொருத்தரோட அந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கும் போது தான் அவரு அந்த இடத்துல யோசிப்பாங்க. இந்த வகையில உங்களுடைய பின்னணி இன்னைக்கு எதை நோக்கி எங்களோட திரைப்பயம், அதாவது இந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா? ஏன்னா பல திரைப்படங்கள் வந்துச்சு, பல கதைக்கருக்கெல்லாம் கண்டிப்பா வந்துச்சு. கண்டிப்பா அதுல ஒரு புதுமையான கொடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா. இதுதான் விஷயமா இருக்கும். அதுல ஆடியன்ஸ் வந்து நான் பாக்குறது அடுத்த சீன் இதாண்டா வரணும் அப்படின்னு ஒரு 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 கியூரியாசிட்டி உருவாக்குறது முயற்சி பண்றீங்களா? நீ சிந்திக்கவே கூடாது, அடுத்த நான் என்ன ட்விஸ்ட் வச்சுக்கிறேன் பாருங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது சஸ்பென்ஸா போகணும் படம். அதான் சார் உங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். என்னுடைய போக்குன்னா என்னன்னா யோசிப்பாங்க. ம். எப்படி யோசிப்பாங்கன்னா சம்மந்தமே இல்லாத என்ன இவர் ஏன் அப்படி போறாரு, இவர் ஏன் அப்படி வர்றாரு, இவன் என்ன அங்க போறான், ஒண்ணுமே புரியல. எதனால இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, சம்மந்தமே இருக்காத கனெக்ட் கொடுத்து லாஸ்ட்ல நம்ம என்னுடைய கான்செப்ட் என்னன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஒரு உருவாக்குறீங்க. எதிர்பார்ப்பு நினைச்சே பார்க்கல. நான் நினைச்சது வேற, கிளைமேக்ஸ் துடிச்சு வச்சது வேற ஆமா. அப்படின்னு நினைக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தை தான் நான் பண்ணணும், கொடுக்கணும். பழைய பழைய சினிமாவுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமா போல இன்னைய காலகட்டத்தில் கொடுக்கணும். இப்போ அப்படி பார்த்தா வந்து இவரு மகேந்திரன் சாருடைய படங்கள்லாம் சொல்லாம அந்த மாதிரியான தரத்திலான படங்கள் நீங்க சொல்றீங்க. உதிரிப்பூக்கள்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அது முள்ளு மலரும், அது ஒரு பெரிய பொற்காலம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி காலகட்டத்தை கதையை இப்போ இன்னைக்கு வந்து அதுலேயே கொஞ்சம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எடுத்தீங்கன்னா சிவப்புராஜாக்கள்னு ஒரு படம், ஆமா நாயகன் பாரதிராஜன் உலக நாயகன் படம். ஆமா அந்த படத்தை தான் ராட்சசன்னு ஒரு ஆமா பாத்தீங்களா? பாத்துக்கலாம். நான் எல்லா படத்தையும் கமிட் பண்ணுவேன், எல்லாத்தையும் ஆல் ரவுண்ட் ஃபுல்லா சுத்தி வந்துடும் சார். வாழ்வை மாயம் வசந்த மாளிகை தான் வாழ்வை மாயத்தில் பாதி ட்ராக். கரகாட்டக்காரன் இப்படி எல்லாமே நிறைய. இப்போ ரஜினி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரே கதை தான், அன்னை காலகட்டத்துல இன்னைக்கு காலகட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரே கதை தான், வேற கதையே இல்லை. அதை வச்சு அப்படியே போயிட்டு தான் இருக்கும். அது அவருடைய ஹாபிட்டும் இப்போ வளர்ந்துட்டாங்க, போயிட்டாங்க. நம்ம வந்து கை தட்டி கொண்டாடி பெரிய வரவேற்பை கொடுக்குறோம். உங்களுடைய நீங்க சொல்ற வரும்போது உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்துல ஒரு 10 ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க, 10 கதை வச்சிருக்கீங்க சொன்னீங்க. அந்த கதை கருவுல இந்த ஹீரோ பண்ணணும், பெரிய ஆர்டிஸ்ட், கண்டிப்பா பிரபலமான ஆர்டிஸ்ட், தனுஷ் வச்சு பண்ணா நல்லா இருக்கும், ஊரை வச்சு பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு கற்பனை, ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா? அது போல ஏதாவது லிஸ்ட் இருக்குங்களா? இல்லை புதுமுக நடிகர்களே நமக்கு படத்துக்கு நம்ம கதைத்தான் கரு, அதுதான் முக்கியமான ஹீரோ, கதைத்தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான பயணமா, இல்லை ஹீரோவை பேஸ் பண்ணி அந்த கதை நகருமா? பிரபலமான ஹீரோக்கு நான் சொல்கிறேன் சார். இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு கதை எழுதும்போது தனுஷ் சாருக்கு தான் எழுதினேன். ராசாத்தின்ற ஒரு படம் தனுஷ் சாருக்கு தான் எழுதினேன். எழுதி அவர்கிட்ட தான் அவருக்குன்னே அந்த கதை நான் எழுதினேன். அவர் தான் வந்து இந்த கதைக்கு செட் ஆவாருன்ட்டு எழுதி கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே நகர்த்திட்டு போயிட்டு இருந்தேன். சரி. ஆனால் அவர் கொஞ்சம் அப்பப்போ அடிக்கடி படம் வர வர கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு. அதுவும் நாளடைவில் கொஞ்சம் வேறு ட்ராக்கில் போயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த படத்தை வேறு யாருக்காவது பண்ணணும்னு சொல்லி வேறு ஒருத்தர் விட்டு, ஆனால் எனக்கு லிங்க் கிடச்சிது, அவர் மாமா லிங்க் கிடச்சிது. சரி. இதே திருப்பூரில் தான். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி ஓகே பண்ணி படத்தை எடுக்கிறது 25 நாள் வரைக்கும், படம் 30 நாள், ஒரு மாதம் ஷூட் போச்சு. ஷூட் போயிட்டு ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம அவரை தான் போயிட்டு பேசியிருந்தோம், தனுஷ் சார் தான் பேசணும். அப்போ அவர் வெளியில் ஷூட்டிங்கில் இருந்தார். வீடியோ காலில் பேசணும். உங்களுக்காக நீ எடுத்த கதை தான் சார் இது, இப்போ வேறு நீங்கள் பிஸியாக இருக்கிறதால முடியல. சரி ஓகே பண்ணுங்க வரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அதை முடிச்சுது. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து இவர் தனுஷோட மாமா வந்து கொஞ்சம்
பிஸியாக ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு அப்படியே போயிருக்கு. நான் இப்போ இதுக்கப்புறம்னா நமக்கு அடுத்தது எல்லாமே ம், ம், ம். எல்லாமே வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சு தான் எடுக்கணும். நம்ம சூர்யா சாருக்கு ஒன்று இருக்கு, ம், ம், அதர்வா சாருக்கு ஒன்று இருக்கு, ம். ஜெயம் ரவி சார் இருக்கு. உங்களுக்குலாம் கதை இருக்கு உங்களுக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் நான் ரெடியாக பக்காவாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டைட்டிலோட ம், ம். எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போதைக்கு இப்போ பேய் மூவி ட்ரெண்டுன்னா அவர் தான். ராகவன் ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஒன்று இருக்கு. ஓ, அவருக்குமே ஒன்று இருக்கா? கண்டிப்பாக அவருக்கு ஒன்று இருக்கு. ஓ. இதில் வந்து நம்ம ஒன்று எடுத்து முடிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். ஒரு படத்தை ஒரு நல்ல ஒரு அடையாளமான ஒரு இயக்குனரா ஒரு வெற்றி படத்தை லைட்டா கொடுத்துட்டு அவங்கள மூவ் பண்ணணும்னு ஒரு திட்டம் இருக்கு. ஒரு காலத்துல சார் இந்த ஒரு படத்தை ஒரு படத்துடைய இறுதியில ஒரு நீதி ஒன்று சொல்லுவாங்க. ஆமா, ஏதாவது ஒரு பாயிண்ட் கடைசியில் அதை எழுத்தா கூட போடுவாங்க, இப்படி கீழே போட்டுலாம் வந்து போடுவாங்க. இல்லாட்டி அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னாச்சு, மெல்ல மெல்ல கருத்தா சொல்லாம நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அதை கிளைமாக்ஸை வச்சிருவாங்க. இந்த கடையில் என்னாச்சு, சினிமாங்கிறது கருத்து சொல்றது கிடையாது, சும்மா கைதட்டுறது மட்டும்தான், கருத்தெல்லாம் சொல்றீங்கன்னு ஒரு குரூப் கிளம்பிச்சு. இந்த மாதிரி இருந்தது. இதுல நீங்க எந்த பக்கம்? எஸ், இதுல எந்த பக்கம்னு சொன்னா ரெண்டு பக்கமும் இருக்கு. நான் ரெண்டு பக்கமும் இல்லை, அவங்க அவங்க அவங்களோட மைண்ட் செட்டு தான் இது. நான் உங்க மைண்ட் செட் கிடையாது. நீங்க வந்து சினிமாவில் கருத்து சொல்லலாமா அப்படிங்கிற கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற அந்த பக்கம் நீங்க நிற்கிறீங்களா, இல்ல இல்ல வந்து வெறும் பொழுதுபோக்கு அதில் வந்து கருத்தெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுல நீங்க இருப்பீங்க? இல்லை, நான் கருத்துன்னா கண்டிப்பா ஒரு படத்துக்குள்ள கருத்து இருக்கிறத கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சில பேர் நீங்க வந்து இது என்னன்னே தெரியாமலாம் வந்து நடந்துட்டு இருக்கு. என்னன்னு இருக்கும்போது அப்போ நம்ம அந்த அதை வந்து என்ன கருத்து சொல்ல என்ன சொல்ல வராங்க, கருத்து என்னன்றத சமூகத்துக்கு என்ன சொல்ல நம்ம கண்டிப்பா அதை சொல்லணும்ல சார். நானும் என்னோட குழந்தைங்களும் என்னோட பொண்ணு பையன் 2 பேரும் சின்ன குழந்தைங்க தான் உட்காந்து இந்த மாதிரி இப்போ வர படங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, இதுல இருந்து கருத்து எடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம். எடுக்க முயற்சி பண்ணா அதை வந்து சொன்னா கடைசியில் அவ்வளோ சிரிப்பா இருக்கும். அவங்களால வந்து ஜீரணிக்க முடியாத கருத்தெல்லாம் அந்த படத்துல இருக்கும். உழைச்சம் முன்னேறுவான், வந்து நீங்க ஆர்டர் பண்ண அதெல்லாம் அந்த காலத்துல வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுல வகைப்படுத்த முடியல. நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஹீரோ. கண்டிப்பா இப்போ ஹீரோ பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, வில்லனோட இவன் பார்க்க கொடூரமா இருக்கும். இல்லையா? அது மாதிரி இருக்கு. இது வச்சு ஒரு வகைப்படுத்தவே முடியல. இப்போதைக்கு எனக்கு இந்த செகண்டுக்கு என்ன தேவையோ அது ஸ்கிரீன்ல காமிக்கிறேன்பா, உனக்கே அதெல்லாம் பண்ணிடல போ மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது நியாயமா? காலகட்டங்கள் இல்லையா அந்த மாதிரி ஆகிடுச்சு. நியாயமா இல்லையான்றதுல இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு ஆசை, ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசை, நான் ஒரு பெரிய மால் ஒன்று கட்டி சம்பாதிக்கணும், அவங்களுடைய ஆசை. அப்போது நான் என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குதுன்னா இப்போ உங்ககிட்ட கொடுத்து சார் நான் ஹீரோவாக நடிக்கணும் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போது டேரக்டர் என்ன பண்ணுவார், சரி நமக்கு ஒரு கதை இல்லாமல் இருந்தோம், ஒரு கதை ஒரு ஆள் கிடச்சிருக்கு, சரி இவருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது ரெடி பண்ணி வரலாம், இது வழியாக நாமளும் ஒரு வளர்ச்சிக்கு போவோம், அவரும் ஒரு வளர்ச்சிக்கு போவோம் அப்படின்ற ஒரு டார்கெட் தான். இல்லை அது முன்னாடி இப்போ நீங்கள் டார்கெட்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா, உங்களுடைய சில திரை பயணத்தில் என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க? இத்தனை ஆண்டுகளில் நம்ம ஒரு பெரிய ரேட்டு கொடுக்கணும், இவ்வளோ ஆண்டுகளில் நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு டார்கெட். கனவுன்றதை விட லட்சியம் சார். லட்சியம்னா யாருமே யோசிக்காத லட்சியம். என் லட்சியம் என்ன பேர் எடுக்கணும், பேர் தான் எடுக்கணும், த கிங் ஆஃப் த கிங், அது போல் பேர் எடுக்கணும். சம்பாதிக்கிறனோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை, என் பசங்களுக்கோ ஃபேமிலிக்கோ நான் சம்பாரிச்சு கொடுக்கணும், சம்பாரிச்சு வைக்கணுன்றது அவசியம் இல்லை. 2 பசங்க அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இருக்கணும். என்னுடைய லட்சியமே வந்து எப்படி சொல்கிறது, நன்றி இருக்காங்கல்ல, நன்றி நான் யாரும் தெரியல. நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக நான் அதிகமாக சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். நன்றி, இந்த உலகத்திலேயே நன்றி உள்ள ஜீவன் தான் யாருங்க? நம்ம சொல்லுவோம்,
வீட்டில் வளர்க்குற பிரியாணி நாய் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் நான் சொல்லவே மாட்டேன். நாயின்னு நாய் சொன்னா சொல்லக்கூடாது, நான் தாய் எப்பயுமே அதுதான் யாருன்னா நன்றி. நாய் எனக்கு ஒரு நாளைக்கு நன்றி உள்ள நாய் போல இரு அப்படின்னு. ஆமா. நான் என்னைக்கு ஒரு 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 டேவுக்கு எப்படியும் ஒரு 200 ரூபா எனக்கு செலவாகும். அவங்களுக்கு மட்டும் செலவாகும் சார். நான் பைக்கில் எனி டைம் பிஸ்கட் பாக்கெட்லாம் வச்சுருப்பேன். நான் இப்போ ரன்னிங்கில் போகும்போது எங்கே இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் வண்டியை நிறுத்தி அவங்களுக்கு கொடுத்துட்டு போவேன். பிஸ்கட் போட்டு. ஆமாம், கொடுத்துட்டு தான் போவேன். நான் போகும்போது 1000 பேர் போவாங்க. அந்த வண்டி சத்தத்தெல்லாம் அவனுக்கு வந்து நிற்க மாட்டானுங்க. என் வண்டி சத்தம் கேட்டால் 2 பேர் வந்து அங்கே நிற்பானுங்க. திரும்ப அந்த அடுத்தது போனீங்கன்னா அங்கே ஒரு 4 பேர் நிற்பானுங்க. எனக்கு ஆஃபீஸ் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு தான் எனக்கு உசுர். அது என்னன்னா, எனக்கு நான் ஒரு லட்சியத்தோட இந்த போராட்டத்தில் இறங்குறதுக்கு காரணம் அவனுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷெட்டு போட்டு அவங்க எங்கெல்லாம் இருக்கிறானுங்களோ அங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கங்கேயும் உடல் நோய் பிடிச்சி இது மாதிரிலாம் கிடக்குறது. ஒரு இடம் வாங்கி ஷெட்டு போட்டு அவனுங்களுக்கு சாப்பாடு 3 வேளையும் 3 வேளை சென்னைக்குள்ள எங்க வேணாலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட். ஆமா, எல்லா இடத்தையும் ஷெட்டு போட்டு அதுக்குன்னு 2-3 பேர் சமைக்க ஆள் போட்டு இதுக்குன்னு ஒரு டாக்டர் அவங்க போட்டு அவங்கள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பார்த்து அவங்கள பார்த்து ஒரு 1000 பேர் 500 பேர் 100 பேரோ நான் போனா என்னை சுத்தி இருக்கணும், நடுவுல நான் அவனுங்க கூட உட்காந்துருக்கணும் சார். அதான் என்னுடைய லட்சியமே சார். அடுத்தது சினிமா இருக்கிற லட்சியம் இல்லை, அது அதான் சார் லட்சியம். அதுதான் இதுல வந்து அந்த ஒரு ஆசை எனக்கு. இது சினிமா என்னுடைய உசுறு லட்சியம். இது வந்து நான் எனக்குள்ள ஒரு இருக்கிற இலக்கு இதுதான். இது என் மகிழ்ச்சி இதுல முடியுது. சினிமா சம்பாதிச்சு அவருக்குள்ள இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்னா இவங்களை பராமரிக்கிறது சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு தான் நாம வந்து மனிதர்களுக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் சார். காலையில ஒரு 9 மணிக்கு போயிட்டு இருக்கேன், கடலூர் போயிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு 10-20 பேர் கார் எல்லாமே நின்று போச்சு. என்ன ஏதுன்னு கேட்டா இவன் குறுக்குல வந்துட்டு இருக்கான். அவனுக்கு தான் ஒரு அறிவு கம்மின்றதால தானே சிலவனுக்கு பார்த்து போவானுங்க, சிலவனுக்கு பார்த்து போக மாட்டானுங்க. அப்போ போயிட்டு மாட்டிட்டு இருக்கான். மாட்டி இங்கேருந்து ஈத்துட்டு போயிட்டு அடிச்சு அவன் கீழே விழுந்து 10 பேர் தூக்கி அவன் வாட்டர் தண்ணி நீ கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் அப்படியே கிடக்குறான், வாயிலேருந்து ரத்தம் இருக்கு. யாரும் எதுவும் பார்க்கல இவனை. அப்போ எல்லாமே அவங்க தான் போய் பார்த்தாங்க. அப்போ இவனை யாருமே பார்க்கல சார். அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்புறம் நான் ஆமா, நான் தான் அதை எடுத்து செத்துட்டான். அப்படியே தான் கிடக்குறான். அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அவன் செத்து பல வண்டியில சக்கையா நாரா ஆக்கி அப்படியே போட்டு போயிடுவாங்க. நான் தான் தூக்கி கொண்டு ஓரமா ஒரு செடியில போட்டுட்டு அதுக்கப்புறம் போனேன். உயிர்கள்ல மேம்பட்ட உயிர், தாழ்வான உயிர் என்ன இருக்கு இல்ல, நம்ம மனிதர்கள்லாம் 1000 பேர் உதவி பண்ணலாம் சார். அவங்களுக்கு என்ன போல நிறைய பேர் இருக்காங்க. அதனால அப்போ நான் ரொம்ப எங்க இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருப்பேன் சார். எனக்கு இதுதான். அதுவும் இல்லாம அடுத்தது என்னன்னா, அதே மாதிரி அந்த சமையல் செய்யறதுக்கோ இந்த அவங்கள பார்த்துக்கிறதுக்கோ நிறைய பேர் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்ன்றதை விட எந்த ஒரு அப்பா அம்மா கைவிட்ட பிள்ளைங்க விட்ட அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களெல்லாம் இதே மாதிரி அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு அதையும் ஒரு சேவையா அவங்களுக்கும் ஒரு இடத்த பண்ணி கொடுக்கணுன்றது தான் எனக்கு ஒரு லட்சியம். சரி சரி, இதுதான் என்னுடைய ஒரு மனித லட்சியம். அதுதான் தேவையான லட்சியம் இல்லைங்களா? ஒரு மனிதனே மிக்க லட்சியமா இருக்கு. அதுதானே தேவை. இது அதுதான் வறட்சியா இருக்கு. உங்களுடைய அந்த பயணங்கிறது வெற்றி பயணமா அமையணும், அது எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் தொடர் முயற்சியா இருக்கும், வெற்றி பெறுவீங்க. உங்க ஒவ்வொரு படமும் வருகிற போது அந்த அந்த சார் முதலே கேட்ட மாதிரி அது ஒரு கருத்து வைக்கணும், கண்டிப்பாக மெசேஜ் கொடுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய பார்வையில் ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போ ஆடியன்ஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ரசிக்கிற தன்மையும் கொண்டதாக அந்த படம் இருக்கணும். கண்டிப்பாக. அதே வேளையில் நீங்கள்
இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். நிறைய ஆயிரக்கணக்கான படங்கள் எடுத்து ரிலீஸ் ஆகாம இருக்கு. நிறைய இருக்கு சார். ரிலீஸ் ஆகாம ஆயிரக்கணக்கான படம், நான் சும்மா உதாரணத்துக்கு 1000 தான், அதை விட அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கு, உங்களுக்கே தெரியும். அப்படி அவ்வளவு படங்கள் இருக்கும்போது நீங்க ஒரு சேலஞ்சே இந்த இந்த துறையில இறங்குறீங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? தன்னம்பிக்கை. எல்லாருக்குமே இருக்கு அந்த தைரியம். அந்த தன்னம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு இருக்கு, சாருக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை விட வேற என்ன ஒரு தைரியம் கேட்குறேன். தைரியங்கிறது தன்னம்பிக்கைங்கிறது, தன்னம்பிக்கை இருந்தால் தைரியம் வந்துருமா, தைரியம் இருந்தால் தன்னம்பிக்கை வருமா? ரெண்டுத்துக்கு இடைவெளி ஒன்று இருக்கு, பாயிண்ட் இருக்கு சார். ஒரு உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? உங்களுக்கு அப்படி அதான் கேட்குறேன், எப்படி வந்தது தைரியம்? அதான் சார், அது சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். வீரன் வீரனா வீரன் வீரன் சொல்றாங்கல்ல, அவங்க யாருமே வீரன் கிடையாது. அவங்க யாருமே வீரன் கிடையாது. பயப்படுறான் பாத்தீங்களா, பயப்படுறவன் தான் பெரிய வீரன். ஒரு பயந்தவனுக்கு வீரம் வந்தா அது சாதனை. ஒரு வீரனுக்கு பயம் வந்ததுன்னா அது வேதனை. சரிங்களா? எப்பயுமே வீரன் நான் வீரன் வீரன் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு நாள் சின்ன ஒரு பயம், ஒரு பயம் வச்சு தோத்துருவான். ஆனா அந்த பயந்துகிட்டே இருக்கான் பாருங்க, பயந்துகிட்டே இருக்கிறவனுக்கு தான் வீரம் அதிகம். அங்க போனா அடிச்சிருவாங்க, நான் இப்படி போனோம், இது பயம் பயம். ஒரு நாள் இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டு போனாக்கா அவன் என்ன பண்ணுவான்னா அந்த வீரம் அப்ப எழுச்சி வெளியே வரும். அப்பதான் அது சாதனை. அதுதான் எனக்குள்ள இருக்கு. அது வந்து தன்னம்பிக்கைன்றது வந்து எனக்கு எல்லாருக்கும் இருக்குன்றது. நிறைய பேர் தன்னம்பிக்கை இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா எனக்கு ரொம்ப மன கஷ்டம் என்னன்னா ட்ரிங்க்ஸ். இந்த ட்ரிங்க்ஸ்ல அடிமையாகிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சார். அடிக்ட் ஆகிறத பார்த்து என்ன காலையில ஒரு 9 மணிக்கெல்லாம் குடிச்சிட்டு நின்றுக்கிட்டு ஒரு குடும்பம் ஏன் ஒரு ஒன்று நம்பி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வாழலாம் கூட, குழந்தை 8 மாசத்துக்கு குழந்தை இருக்குது. அதை விட்டுட்டு குடிச்சு எல்லாத்துக்கும் என்னன்னா எனக்கு பிறந்த நாளுக்கு குடிக்கணும், அதுக்கு குடிக்கணும், எல்லாத்துக்கும் குடிக்கணும் அப்படின்னு அது மாதிரி கஷ்டப்படும். அப்பெல்லாம் அவங்களாம் என்னன்னா தன்னம்பிக்கையே இல்லாதவங்க. அதை சொல்றீங்க. ஆமா, அதுதான். ஏன்பா இந்த இடத்துல நீங்க வந்து வீடு கட்டலாம்னு இவங்க சொன்னாங்க அதனால அந்த இது ஏதோ இந்த இடத்துல ஏதோ இத மூட நம்பிக்கையால தன்னம்பிக்கை இழந்தவங்க நிறைய பேர். அதுல நான் என்னன்னா எதை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுங்க, எனக்குன்னு இதான் நீ எங்க பேய் இருக்குன்னா அந்த பேயை நான் பாக்குறேன். இந்த திரைத்துறைக்குள்ள எவ்வளவு டிஃபிகல்ட் இருக்கு, எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு நான் பாக்குறேன். உள்ள சமாளிக்க கண்டிப்பா சார், நிறைய நமக்குன்னு ஒரு வெற்றி இருக்கு, அதான் நம்பிக்கை. ஆமா, எட்டி பிடிக்கிற தூரத்துல வெற்றி இல்ல, அத விட்டுடணும் எண்ணமும் எனக்கும் இல்ல. அத நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன், ஜெயிப்பேன். என்னுடைய இது நம்மளுடைய இந்த தமிழ் சினிமாவில் என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல கதையை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக பார்த்து ரசிக்கிற மாதிரி வரும் காலகட்டத்தில் கதைகளை வச்சுருக்கேன். அவங்களுக்கு நல்லா நான் ப்ரெசன்ட் பண்ணுவேன். அதுக்கு கடவுளோட கிருபையால் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு கடவுள்கிட்ட நான் வேண்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்களாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு பெரிய நல்ல திரைப்படங்களுக்கு, நல்ல கலைப்படைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கடமை படைப்பாளிகளுக்கு உண்டு, பத்திரிகையாளர்களுக்கு உண்டு, சக மனிதர்களாகவே நமக்கு அந்த பொறுப்பு உண்டு இல்லைங்களா? அதனால எப்பவுமே நீங்க எதிர்பார்க்கலாம். இறுதியான ஒரு கேள்வி, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உங்க மனைவி பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கிறாங்க? திரைப்படத்துல இயக்குனராக இருக்கிறீங்க, வளர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க இல்லையா? குடும்பத்திலையோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, சப்போர்ட்டாக இருக்காங்க? சப்போர்ட் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்லேயும் சினிமாவுக்காக போராடுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறீங்க போகிறீங்க. ஏன்னா பெரும்பாலும் வீட்டில் திட்டுவாங்க இல்லையா, பேரண்ட்ஸ் சார் அப்பா அம்மா, அது என்ன போய் கண்டிப்பாக அப்படின்னு திட்டுவாங்க. அதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் வேணாம், வேற குறைக்கிற வேலையை பாடுற அப்படின்னு திட்டுவாங்க இல்லைங்களா? உங்கள் வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட் தான். எங்கள் வீட்டில் எனக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சினிமான்னு போகிறீங்க, ஒரு ரூபா இல்லை கையில் இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம். நான் என்னென்னா நான் பிஆர்ஓவாக இருக்கும்போது
ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் அனுப்புகிறோம்னா நமக்கு அதில் ஒரு அமௌண்ட் வரும். ஒரு 50 ரூபா ஒரு பேரில் ஒரு எடுத்தோம்னா ஒரு 500 ரூபா இப்படி வச்சு சின்ன சின்ன வச்சு பண்ணிட்டு. ஆனால் தகுந்த வருமானம் இல்லை. ஆனால் 100% சப்போர்ட் தான். இல்லாட்டி நீங்க இது கூட சாதிச்சிருக்க முடியாது. இதோட நீங்க வந்ததே கண்டிப்பா அந்த சப்போர்ட்னால தான் வந்திருக்க முடியும். கண்டிப்பா. அடுத்து நீங்க போற சக்சஸ்க்கு அவங்க தான் காரணமா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதிகபட்சம் ஏதோ ஒரு சின்ன ஒரு கஷ்டத்துல சின்ன சின்ன கஷ்டத்துல இல்லாத இயற்கையா சொல்லுவாங்க. அது எல்லா குடும்பத்திலும் சாதாரண ஆமா, விஷயம். மத்தபடி நீங்க முயற்சி பண்ணுங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்ககிட்ட திறமை இருக்கு. நான் எதை பத்தியும் கேட்க மாட்டேன். நீங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சு இவ்வளவு போராட்டத்திலையும் நீங்க ஜெயிக்கணும்னு அந்த கதையை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எவ்வளவு படம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு கதைன்னா அவங்க கிட்ட கூட கதை சொல்ல வெற்றில ஈக்குவல் பார்ட்னர் அப்போ. கண்டிப்பா. தோல்வியிலும் ஈக்குவல் பார்ட்னர் தான். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான், மனைவியாக இருக்கிறவங்க தான் தோல்வியிலும் வெற்றியிலும் பங்கேற்கக்கூடிய, பங்கு பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான உறவு வீட்டில் இருக்கு. என்னன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்னை எல்லாமே நானே தயார்படுத்திக்கிறது தான். எதுவாக இருந்தாலும் நானே தயார்படுத்திக்கிறது தான். எனக்கு அவரு இவரு இவங்க அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம இந்த வழியில போகணும், இவரை கேட்ட அந்த வழியில போகலாமா நம்ம யோசிக்க மாட்டோம். போவோம், சுத்தி வந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் அந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிடும். அதனால என்னுடைய வெற்றிக்கு நான் அந்த அளவுக்கு நிற்கிறதா என்னுடைய உழைப்பு, என்னுடைய போராட்டம். தூங்க மாட்டேன் சார் நான். அந்த அந்த படத்துல இன்னைக்கு ஷூட் ஆரம்பம்னா நேராக ஸ்ட்ரைட்டாக நடிக்கிற மாதிரிலாம் இருக்காது என்கிட்ட. நான் ஃபர்ஸ்ட் என்னை தயார்படுத்துவேன். நைட்டு ஃபுல்லாக திடீர்னு கத்துவேன். வீட்டில் பையன் ஏஞ்சி அழுவான், குழந்தை 12 மணிக்கு கத்துவேன். கத்துவீங்களா? ஆமாம் சார், கண்ணாடி பார்த்து கத்துவேன் சார். அதாவது அந்த சீன், அந்த கதை கருவுக்கு ஏற்ற மாதிரி, நீங்க கருவுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அறியாம நான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்குவேன். அது இப்போ நீங்க லாஸ்ட் சீன் பாத்தீங்களா, கண்ணாடி நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். கண்ணாடி 3 மூலைக்கு வச்சிருப்பேன். அதே சீனை நான் உட்காந்து நைட்டு நடிச்சு பார்க்குறீங்க, நடிக்கிறேன். நடிக்கிறீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டான். என் பொண்டாட்டி அதில் ஒரு சின்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும். என் பொண்டாட்டி ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் செஞ்சுட்டான். இந்த சிகரெட்டை கையில் வச்சுன்னா அவனை இதையும்னு காட்டுவான். அவன் இல்லைன்னா ஃப்ரெண்டை காட்டுவான் இதையும் அப்படின்னும். அதை ஃபுல்லாக அது சொல்கிறான்ல டேய் அப்படின்றான். அந்த இடத்துக்கு கத்தும்போது திடீர்னு குழந்தை ஏச்சு கத்துறான். கதவு கத்துறாங்க. வீட்டில் சொல்லிக்கிட்டேன்ட்டாங்க, சவுண்ட் வந்துச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன நான் தயார்படுத்திக்கின்னு ஓகேவா, ஓகே கண்ணாடி பார்த்து நானே எப்படி நடிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அங்கே நாளைக்கு ஷூட்டுன்னா இன்னைக்கு நைட்டே போயிட்டு 3 மணி வரைக்கும் ரிஹர்சல் கொடுப்பேன். சார் அவனுக்கு கேள்வி கேட்ட தெரியாது, பேசவே மாட்டான் சார், பேச மாட்டான், கேள்வி கேட்ட தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த காணாப்பாளர் ஆமா, எனக்கு நடிக்கவே தெரியாது, விட்டுருங்கன்ட்டான். என்ட்ரி ஆகிட்டேன், நான் நடிக்க வைக்கிறேன். அந்த பொண்ணும் அப்படிதான், ஏன்னா நடிப்பு சார் இல்லை சார் அப்படின்ட்டு வரமாட்டேன்ட்டான். கதைக்கு நீ தான் சூட்டு, நடிக்க வைக்கிறேன். 2 பேரையும் நைட்டு ஃபுல்லாக மூஞ்ச பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நீ டயர்டாகலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு கதைக்கு நீ தேவை. 3 மணி வரைக்கும் ஷூட்டு, 3 மணி நேரம் ரிஹர்சல், 4, 5, 6 3 மணி நேரம் தூங்கலையோ 5 மணிக்கெலாம் 6 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு லொக்கேஷன் வந்துடணும். இந்த ரிஹர்சலை கொடுத்து என்கிட்ட சொல்லாமலே ஊருக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டான். இல்லை, இதுக்கு முன்பாக எத்தனை குறும்படங்கள் எடுத்திருக்கீங்க? அடுத்து எத்தனை ப்ராஜெக்ட்கள் இருக்கு? உங்களுடைய அந்த பயணங்கள் எப்படி? குறும்படம் நான் குறும்பு படம் எடுக்கணும்னு நான் உள்ள வரல சார். பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் தான் எடுக்கணும்னு. எனக்கு குறும்படம்னா நிறைய எடுத்திருப்பேன். எது எடுத்தாலும் சமூகத்துக்கு, இளைஞர்களுக்கு ஒரு சீர்திருத்த கருத்துக்களாக தான் இருக்கும். என்னுடைய எல்லா கான்செப்டும் சமூகத்துக்கு தேவையானதாக தான் இருக்கும். இதில் என்னன்னா நான் ஏற்கனவே பண்ணது இனி ஒரு வரி செய்வோம்னு ஒன்று பண்ணேன். அதுலேயும் ஒரு விஷயம் வச்சுருப்பேன். அதில் திருநங்கைகள்லாம் வருவாங்க, அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சா அவங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அவங்களும் நல்லா இருக்கு, அதுவும் பண்ணேன். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு கதையில் வரும். அதுக்கப்புறம் ஒரு படம் இன்னொன்று பண்ணேன்.
அவர் எங்கள் மாமா டைரக்டர் இதில் அடையாரில். அவருக்கு பண்ணி கொடுத்தேன். அவர் எதுவும் பண்ணலை, அப்படியே விட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தகப்பன் ஒரு தவம் இப்போ 2 படம் பண்ணியிருக்கேன். அது இன்னும் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை, எடுத்துட்டு அந்த அவார்டுக்காக தான் எடுத்தோம். ம், ம். அதனால அதை எடுத்து எடிட்டிங் வேலையெல்லாம் போகல, அப்படியே இருக்கு. நம்ம அதுக்குள்ள அந்த பெரிய படத்துக்காக முயற்சிகள் போயிட்டு இருக்கு. உனக்காகவே நான் உனக்காக வேணாம். சிறப்பு சார். எனக்கு இந்த இந்த டைட்டிலே வந்து எல்லாருமே வரவேற்றுட்டாங்க. பர்னி சார் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ண முடியாதுன்ட்டார். போயிட்டு கேட்டோம், மியூசிக் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை சார் பண்ணி ஆகணும், நீங்கள் தான் பண்ணணும் ஹிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் சொன்னார், படம் பேர் என்ன சொன்னீங்க? உனக்காகவே நான் சார், அந்த டைட்டிலுக்காகவே நான் பண்ணுறேன். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு டைட்டில் யாரும் கொடுக்க முடியாது, இந்த டைட்டிலுக்காக நான் பண்ணுறேங்க. சாங்கு ஹிட்டு 100% போகன்ட்டு ஏஎம் ஸ்டுடியோவில் போயிட்டு பார்த்து பேசிட்டு வரணும். என்னால் இப்போ முடியல, நான் படத்தில் கமிட் ஆகிட்டேன், இருந்தாலும் பண்ணுறேன் இந்த டைட்டில் உனக்காகவே நான் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த இந்த வேர்டு இருக்குத, இது வந்து ஒவ்வொரு மனசுக்குள்ள ஒவ்வொரு மனதுக்குள்ள வெயிட் பண்ணி கொண்டே கொடுத்த பாட்டு, அதனால அவருக்கு அது பொருந்தும். அதுக்காக இந்த கதையும் இதில் இந்த டைட்டில் கரு, இந்த டைட்டில் முக்கியம் இல்லை, அதில் இருக்கிற கருவும் முக்கியமாக இருக்கணும். அதை நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி வச்சிருக்கணும், வச்சு எடுங்க அப்படின்னா. கண்டிப்பாக இருக்குது சார். டைட்டிலுக்காக தான் உங்களுக்கு நான் ஓகே பண்ணுறேன். சார் கூட அப்படி தான் சொன்னார். என்னன்னு, உனக்காகவே நான், உனக்காகவே நான். எல்லாருமே பணம் பொருள் அது இதுன்னு ஏதோ இருக்குதோ இல்லையோ, ஒரு எவ்வளோதான் ஒருத்தவங்க தோண்டு போயிருந்தாலும் அந்த தோல்ல கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், ஒரு தட்டி கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஆள் இன்னைக்கு. உனக்காக நான் இருக்கேன், நீ ஏங்க செய்யாம போ, எதுவுமே வேணாம், நீ சொல்லிட்டு திரும்ப என்னை பார்க்க கூட போ, கவலைப்படாத நான் இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன், கவலைப்படாது. அந்த ஒரு வார்த்தை நீங்க எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்கு. அந்த ஒரு வார்த்தைக்கு 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு இல்லை, அது சொல்ல கூட முடியாது. அந்த ஒரு கருவை உள்ள வச்சிருக்கு சார். யாருமே இந்த கதையில வந்து ஒரு மனிதன் இப்படி ஒரு முடிவை எடுப்பானா, இது வரைக்கும் எடுத்ததில்லை, எடுப்பானான்ற ஒரு கேள்வி வச்சிருக்கு. அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியா மாற எங்களுடைய புதுவரவு தொலைக்காட்சி சார்பாக மாமார்த்த வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பகிர்ந்தீங்க. உங்களுடைய அந்த திரைத்துறை சார்ந்த இந்த கனவு, அந்த வெற்றி கனவாக மாறணும், வெற்றி இயக்குனராக, சாதனை இயக்குனராக வலம் வர உங்களுடைய புதுவர நிறுவனத்தின் சார்பாக சார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. புதுவரவு டிவிக்காக என்னை அழைத்து பேட்டி எடுத்ததுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.